अद्भुतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இன்பவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைங்குவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதாய் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णाति मामकं प्रसादयति यत्सुक्तिः स्वाधीनपतिकां श्रुति उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसात्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति परां गतिम्. यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्. गोष्पति कृतवाराशिं मशकीकृतराक्षसम्. रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्. अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहंसारं वन्दे लंका भयंकरम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை சாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பர் பொற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே புலையரமாகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவன் இரண்டெழுத்தினால் வேதவேத்யே பரே புந்தி
जाते दशरथात्मजे वेद प्राचेतसात् आसीत् साक्षात् रामायणात्मना ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுண்டே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பணி நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கு நாவினால் நவிற்று இன்பமேதினேன் நேரினேன் அவன் பொன்னடி மெய்மையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவதில் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வில் மலம் மிக்க அவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருவுக்கோளூரே சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா जय जानकी कांत स्मरणं जय जय राम 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 सीताराम கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பாவம் சவுண்டு கவுச்சிடக்கூடாது ராம 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 राम 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 सीताराम राम 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 सीताराम राम 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 सीताराम
ராம 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 ராம். ராம 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 சீதாராம். जय बोलो श्री रामचंद्र मूर्ति की. यत्र यत्र रघुनाथ कीर्तनम तत्र तत्र कृतमस्तकांजलि. बाष्पवारी परिपूर्णलोचनम मारुतिम नमत राक्षसांतकम. எங்கெல்லாம் ரகுநாதனுடைய கீர்த்தனம் பாடப்படுகின்றதோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தக அஞ்சலியும். அழகா கையை கூப்பிண்டு உட்கார்ந்துருக்கார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தக அஞ்சலி. பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். கண்கள் அப்படியே கண்ணீர் சொரிய சொரிய உட்கார்ந்துருக்கார். யாரு அப்படின்னா மாருதி நமத ராட்சசாந்தகம். ராட்சசர்களை வதம் செய்யும்படியான மாருதி என்று சொல்லும்படியான ஆஞ்சநேய சுவாமி. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்ற அத்தனை வசதி இந்த பகவன் நாமம். எங்க ராமநாமம் யார் சொன்னாலும் அந்த இடத்துல ஆஞ்சநேய மூர்த்தியுடைய சாநித்தியம் பூரணமா வந்துடுறது. ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமானவர். கண்டேன் சீதையைன்னு சீதா மாதாவை பிரத்யக்ஷமா ராவணனுடையதான லங்கையில போய் பார்த்தவர். வேற யாருமே பார்த்ததில்லை. மாருதி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப விசேஷமாகவே ராமர் சேது கற்றார், பாலம் கட்டுறது எல்லாமே எப்படின்னா ஆஞ்சநேய சுவாமினாலே தான். ராமாயணம் முழுக்க சீதா மாதாவை அஸ்திவாரமாக கொண்டுதான் ராமாயணம். திரும்ப திரும்ப சீதா மாதா இல்லாம ஒரு காண்டம் கிடையாது. ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸ்ரீமத் ராமாயணம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இப்படி 6 காண்டங்கள் ராமாயணத்துக்கு. நம்ம லைனா இருக்கு 6, 7, 8, 9 லைனா விஷயங்கள் இருக்கு. 6 காண்டம். பாலகாண்டம், பாலகாண்டம்னா ராமனுடைய பால பருவத்தை பற்றி சொல்லக்கூடியது பாலகாண்டம். 2வது அயோத்தியா காண்டம். ஆச்சரியமா பகவானை காட்டுக்கு அனுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாலகாண்டத்திலேயே ராம சீதா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும். அயோத்தியா காண்டம். அதுக்கப்புறமா ஆரண்ய காண்டம். பகவான் ஆரண்யத்தில் இருக்கும்படியான காலகட்டத்தை சொல்லக்கூடியது ஆரண்ய காண்டம். கிஷ்கிந்தா காண்டம். பகவான் கிஷ்கிந்தையில வாலிவதம், சுக்ரீவ அனுகிரகம், இதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டம். அடுத்தது சுந்தர காண்டம். முழுக்க முழுக்க ஆஞ்சநேய பிரபாவம். ஆஞ்சநேயர் பாரத தேசத்துலேருந்து லங்கைக்கு போகிறது. அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து கண்டேன் சீதையேன்னு சொல்கிற வரைக்கும் சுந்தர காண்டம். அதுக்கப்புறமா இங்கேருந்து வானவ சேனையை கூட்டுண்டு அழகா ஸ்ரீலங்கா போய் யுத்தம் பண்ணி சுவாமி ஜெயிக்கிறது யுத்த காண்டம். இதில் நம்ம கம்பர் ஒரு விதமாக, வால்மீகி ஒரு விதமாக, ராமச்சரித்த மானசத்தில் துளசிதாசர் ஒரு விதமாக சொல்கிறார். சில இடங்கள்லாம் பேர்கள் மாறும். ஆனால் அந்த சுந்தரகாண்டம்ன்ற பேர் மட்டும் மாறவே மாறாது. 3 பேர் சுந்தரகாண்டம் 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 அப்படின்ற. சரியா லங்கா காண்டம்னே சொல்லலாம். ஏன்னா லங்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்கவே. ஆனாலும் சுந்தரமான காண்டம் எது அப்படின்னா சுந்தரகாண்டம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை விசேஷம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். எல்லா காண்டத்திலையும் சீதையை பற்றி வராமல் இருக்கவே இருக்காது. சீதை அஸ்திவாரமாக கொண்டுதான் ஸ்ரீமத் ராமாயணம். சீதாயாக சரித்தம் மகத்து. சீதையினுடையதான சரிதம் விசேஷம்.
சிறை சென்றவள் ஏற்றம் அப்படின்வார்கள். ராமாயணத்துல யாரா வசத்தினா ராமன் இல்லையா, சீதா மாதா தான் வசத்தியா. சீதையுடைய அனுகிரகத்தினாலே தான் சுக்ரீவனை தேடிண்டு ராமன் வந்தான். சீதையுடைய அனுகிரகத்தினாலே தான் ஆச்சரியமா விபீஷணனுக்கு அனுகிரகம். சீதையினுடைய அனுகிரகத்தை உத்தேசிச்சுட்டு தான் ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம். சீதை அஸ்திவாரமாக கொண்டுதான் ஜடாயுக்கு மோட்சம். எல்லாமே சீதா மாதாவை அஸ்திவாரமாக கொண்டுதான் ஸ்ரீமத் ராமாயணம். There is a woman behind every successful man சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ராமன்ற அந்த ராமாயணம்ன்ற விஷயத்துல அப்படியே உள்ளுக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய ரகசியமான விஷயம் யாருன்னா சீதா தேவி தான். அதனாலதான் சிறை சென்றவள் ஏற்றம். அந்த சீதைக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு. மிதிலாபுரி, ஜனகபுரி, ஜானகின்னு பேரு சீதா பிராட்டிக்கு. ஜானகி, மைதிலி, சீதா எல்லாமே காரண பெயர்கள் தான். ஜனககுமாரி அதனாலே ஜானகி, மிதிலா ராஜகுமாரி அதனாலே மைதிலி, கலப்பை உழுத வழியிலேந்து வந்தாள் அதனாலே சீதா, தமிழ்ல சீதை அப்படின்றோம். இப்படி ஆச்சரியமான திருநாமங்கள் தாயாருக்கு. நேத்தியே சொல்லிட்டு இருந்தோம் மாமா பிரயாகதாசருடைய சரித்திரம் பாதியில் எப்படி இருக்கு. அழகா பள்ளிக்கூடம் போற குழந்தைகள்லாம் அக்கா வீட்டுக்கு போறேன் லீவுக்குன்னு சொன்ன உடனே மிதிலாபுரியில இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி கிட்ட பிள்ளை கேட்கிறான், பேரன் கேட்கிறான், எனக்கு யாரும் இல்லையான்னு உடனே அவ சொல்லிட்டான், உனக்கு அக்கா சீதா இருக்கா, மாமா ராமச்சந்திரமூர்த்தி இருக்கா, அவ 2 பேரும் அயோத்தியாவில் இருக்கான்னு சொல்ல அவர்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு பாட்டி ஐஷன் போக மாட்டேங்கிற. ஒரு நாள் குழந்தை தனியா போயிடுறான். அயோத்தியா போனவொடனே சீதையும் ராமனும் இந்த குழந்தைக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறான். சீதைய சகோதரியாவே பார்க்கிறோம். அப்படி ஒரு பாக்கியம் வேணுமே, தாயார சகோதரியா பார்க்கிற பாக்கியம். நம்ம எல்லாம் கூட போய் பார்க்கிற பெருந்தேவி தாயார், அலம்பேல் மங்கா தாயார், ரங்கநாயகி தாயார், தாயாரு தோன்றது சகோதரி அப்படின்ற ஒரு பாவம் வர்றதில்லை. ஆனா இவருக்கு சீதா அக்கா, சீதா அக்கா, சீதா அக்கான்னு அதே ஸ்மரணை. தாயாரும் பெருமாளும் அனுகிரகம் பண்ணிட்டா, தரிசனம் கொடுத்துட்டா, ஒரு குரு கிடைச்சுட்டார், உபதேசம் வாங்கிட்டார், திரும்ப தன் ஊருக்கு வந்தார். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளையாண்டான் ஜோரா சீதையை பார்த்துட்டான். இனிமேல் சீதா பார்த்துப்பா தம்பிய அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா. கொஞ்ச நாள்ல நிம்மதியா அவள் சந்தோஷமா காலகதி அடைஞ்சுட்டான். எல்லா அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளுக்கும் குழந்தைகள் செட்டில் ஆகி நன்னா இருக்கிறத பார்த்தா கிளம்பலான்னு தானே தோணும். அதுக்கு மேல இந்த சரீரத்தில் இருந்துட்டு பெருசா அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு எல்லை வரைக்கும் தான் சரீரத்தை இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி வாழ்ந்துட்டு போறோம், நம்ம கடமையை முடிச்சுட்டும் கிளம்பினா போதும் அப்படின்னு தான் தோணும். தோன்றவாளும் இருக்கா, தோணாதவாளும் இருக்கா. தோன்றவாளை பற்றி தான் பேச்சு, தோணாதவாளை பற்றி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம் அப்படின்னு நிறைய உண்டு. அதுவும் பார்த்துருப்போம், நம்ம நிறைய பார்த்துருக்கேன் சும்மாவே. அப்படி கோமா ஸ்டேஜ் போன பிறகு கூட திரும்பியும் வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த கோமா ஸ்டேஜ்லேயே பல மாசங்கள் இருந்தவாளையும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் லேசாக நெஞ்சு வலிச்சோடனே பகவானே அப்படியே அழிச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், யாருக்கும் கஷ்டம் வேண்டாம், நான் எல்லாம் அனுபவிச்சாச்சு, ஏ பிரபுவன் அழிச்சுட்டு போன்னு சொல்லி 5 நிமிஷத்துக்குள்ள கடகடான்னு வாழ்க்கையை முடிச்சுட்டு வாழணும். முடிச்சுட்டு வாழா தற்கொலை அந்த மாதிரி இல்லை, பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணி இந்த வாழ்க்கை போதும்னு விட்டவாளும் உண்டு. ரெண்டுமே உண்டு. ஆச்சரியம். பாட்டி நல்ல கதி அடைஞ்சுட்டா, இந்த பிள்ளையாண்டான் இப்ப தனியா ஆயிட்டான். ஆனா ஊர்ல இருக்கான், பாடம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான், நல்ல பெரியவன் ஆயிட்டான், நல்ல கட்டு மஸ்தானமா இருக்கான், அழகா இருக்கான், பார்க்கறதுக்கு நல்ல பையனா இருக்கான். ஆனா சீதையுடைய சகோதரன் அதனால நல்லவனா இருக்கான். அப்ப அந்த ஊர்லயே ஒருத்தர் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாமா பிரயாகதாசர் சொல்லிட்டாரு, இல்லை எனக்கு அதுல எல்லாம் ஆசை கிடையாது, நான் ரொம்ப நாள் ஆயாச்சு என்னுடைய சீதா அக்காவை பார்த்து, நான் திரும்பவும் அயோத்தியா போய் சீதா அக்காவுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் ஆசை இல்லை, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. நிறைய பேர் பார்க்கலாம் இன்னைக்கும், நிறைய சகோதரங்கள்லாம் சகோதரி வாழ்க்கைக்காகவே எல்லாத்தையும் விட்டு ஆபாடு இப்படி இருந்துட்டு இருப்பாள். அதுவும் அந்த காலத்தில் நிறைய பேர் இளம் விதவை ஆயிடுவாள்.
சரி எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே அவா குழந்தைய வளர்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு வாழக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல ஊர்களில் பல பெரியவாளை நான் பார்த்துருக்கேன். தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம், எனவே தனக்கு ஒரு கல்யாணம், குழந்தைகள்னு சகோதரி குழந்தைகளே தன் குழந்தைகளாக பாவிச்சுண்டு அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை வேண்டாம், அப்படியே பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுறது சில பேருடைய சங்கல்பம். அந்த மாதிரி இந்த மாமா பிரயாகதாசர் சொல்லிட்டார். எல்லாரும் சொன்ன, இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கைங்கரியம் ஒன்றும் கெட்டு போகாதுப்பான்னு. அவர் சொன்ன, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு குடும்பம் அப்படின்னா என்னுடைய அக்கா என்னுடைய மாமா, அவ்வளோதான், அது போதும். அவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். தனக்குன்னு ஒரு பெரிய ஆசை கிடையாது. நமக்கெல்லாம் அவ்வளோ ஆசைகள் இருக்கு இல்லையா? காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பலவிதமான ஆசைகள்ல ஓடிட்டு இருக்கும். ரொம்ப ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா, நிறைய ஆசைகள். அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை அடையணுன்ற ஒரு வேகம், நிறைய கர்மாக்கள் பண்ணி ஒரே டென்ஷன்லயே இருக்கும். ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா, ஒரே டென்ஷன். ஆயுக்ஷீனம் ந ஜானாமி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஜாகிரதெல்லாம் அழகாத்தான் சொல்றேன். ஜாகிரதை இருக்கணும் இல்லையா? அதானே முக்கியம். அட்லீஸ்ட் ஜாகிரத ஸ்லோகமா ஞாபகம் இருக்கு, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். என்னைக்கா ஒரு நாள் ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு இது சொல்லி கொடுக்கணும், நம்பிக்கை தான். அத்தனை ஆச்சரியம். நாள் போகிறது தெரியல, ஆயுசு போகிறது தெரியல, சரீரம் க்ஷீணமாயின்னு இருக்குன்னு தெரியறது இல்லை. ஆனா சில பெரியவாள்லாம் பார்க்குற இள வயசுலேயே வைராக்கியம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி விவேகானந்தர், சாத்தியமான தைரியம் வாழ்க்கெல்லாம். பீஷ்ம பிதாமகர், பீஷ்மர் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். இள வயசுல நல்ல அழகு இருந்து நல்ல பலம் இருந்து ராஜ்யத்தை அடையறதுக்கான முழு அதிகாரமும் தகுதியும் உரிமையும் இருந்து கூட எல்லாத்தையும் தள்ளிட்டு பிரம்மச்சாரியா வாழ. நிறைய பேர் கேட்கிறா, உங்களுக்கு உரிமையுடைய ராஜ்யம் தானே, நீங்க விட்டு கொடுக்கணும், உங்க உடம்புக்கு என்ன குறைச்சல், நன்னா இருக்காது, அழகா எவ்வளவு ராணிகள் வருவாங்கள கல்யாணம் பண்ணிக்கன்ற. அவர் சொன்னா எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல எல்லாம் தொந்தரவு தான். இளமையின் வேகம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏண்டான் இம்சையா தான் இருக்கும். எல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் புரியாது. அது ஆரம்பத்தில் புரிய மாட்டேங்கிறது, அந்த வேகத்தை தெரிய மாட்டேங்கிறது. அதனால வேண்டாம்னு ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்து. அந்த மாதிரி ஒரு வைராக்கியசீலரா பார்த்தார். எல்லார்கிட்டையும் சொல்லி ஆச்சு, கிளம்பிட்டார். நேரம் மிதிலா தேசத்தை விட்டார், நேரம் அயோத்தியா வாசியா வரணும்னு சொல்லி கிளம்பிட்டார். அழகா அயோத்தியா வந்தாச்சு. அதே மாதிரி அழகா பகவன் நாமத்தை ஜபிக்கிறார். அந்த குரு உபதேசம் பண்ணாரு, அந்த குருவிடத்துல போனார். அழகா சேவிச்சா. இந்த குரு காத்துட்டு இருக்கார், கையிலே வந்துட்டியா, வா 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 வா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை ஆச்சரியம், இத்தனை வருஷம் கழிச்சு அழகா வந்துட்டியேப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். உடனே அந்த குழந்தைக்கு அழகா, குழந்தை பெரியவனாயாச்சு, அழகா உட்கார்ந்து ராமாயணத்தை சொல்லி கொடுக்க. ரொம்ப விசேஷமானது ஸ்ரீமத் ராமாயணம். 24,000 ஸ்லோகங்கள். காயத்ரி மந்திரம் 24 அக்ஷரம். இந்த 24 அக்ஷரத்துடைய வியாக்கியானம் தான் 24,000 ஸ்லோகங்களா ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு சொல்றார். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதஸ்வரூபனான பகவான் ராமனா அவதாரம் பண்ண உடனேயே வேதம் ராமாயணம்னு ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பாகவதம் கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடி வந்தது. ராமாயணம் ராம அவதாரம் எல்லாம் நிகழ்ந்து இருக்கிற சமயத்துல அதுக்கப்புறமா நாரதர்கிட்ட கேட்கிறார் வால்மீகி மகரிஷி. ஒரு நாள் நாரதர் வந்தவனே கேட்கிறார், யார் குணவான்? ஒரு 16 குணங்களை ரொம்ப அழகா பேசுறார். யார் குணவான், யார் வீரன், யார் கோபத்தை ஜெயிச்சவன், யார் மனைவியிடத்தில் பிரீத்தி உடையவன், எவன் யுத்தத்தில் நின்னால் தேவர்களும் நடுங்குகிறார்கள், எவன் பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிறவன், எவன் தர்மத்துக்காக நிற்கின்றவன், எவன் அழகன், எவன் பொய் சொல்லாதவன், எவன் சத்தியத்தை மீறாதவன், எவன் நேர்மையானவன் நிறைய கேள்வி கேட்கிறார். சொல்லிட்டு வால்மீகியே சொல்றார், ரொம்ப பேராசை, எனக்கு இப்படிலாம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது அப்படின்னு சார். அப்ப நாரதர் சொல்றார், ஒருத்தன் உண்டுப்பா, ஒரே ஒருத்தன் தான் உண்டு, அவனுடைய திருநாமம் ராமன் அப்படின்ட்டார். வேற யாருமே கிடையாதுன்றார். அவ்வளவு குணவானம், தர்மமயமானது ஸ்ரீமத் ராமாயணம்.
அவ்வளவு விசேஷம். 24,000 ஸ்லோகங்களும் அழகா சொல்லி கொடுக்கிறார். ராமாயணம் பாராயணம் ரொம்ப சுலபம். பாகவதம் மாதிரி கஷ்டம் கிடையாது, சுலபமானது ஸ்ரீமத் ராமாயணம். அழகா அந்த ராமாயணம் சொல்றார். பாலகாண்டம் எல்லாம் அழகா கேட்டுட்டு வரான் குழந்தை. குழந்தைன்னா பாவம் குழந்தையார் பிரியவன் ஆயாச்சு. பாலகாண்டம் சீதா கல்யாணம் எல்லாம் கேட்கலாம். எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார். கம்பனுடைய வாக்கியம்லாம் அப்படி படிச்சுட்டே இருக்கலாம். கம்பராமாயணம் தமிழுடைய பலம் தெரியணும்னா கம்பராமாயணம் தான் வாசிக்கணும். அது தமிழ் ருச்சி இருக்கிறவாளுக்கு வரும், அவ்வளோதான், வேறு சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப அழகான தமிழ். இதெல்லாம் சொல்ற கற்பனைகள் கவிதைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. கம்பனுடைய ஓமை ஓமானங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். இலக்கண நடை 5லே 1 பெற்றானே பாருங்க. அஞ்சனை மைந்தன், அதனாலே 5 5 5 5 5 ஆஞ்சநேயன் 5 கூட சொல்லலாம். நேற்று கூட அழகா சொல்லிட்டு இருந்தான் ஒரு பக்தர். 5 சரியா நல்ல தமிழ் 5 5 தான் வரும். ஆனா 5லே 1 பெற்றான், 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி சொல்லணும். ஆனா 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக. என்ன வாக்கு சாதுரியம்! கம்பன் ரொம்ப விசேஷம். எப்படிடா இந்த கம்பராமாயணத்துக்கு இவ்வளவு ஏற்றம் அப்படின்னா சடகோப நூற்றந்தாதி பாடினதுனால இத்தனை ஏற்றம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார். இந்த பகவான் வில்லை எடுத்ததுதான் பார்த்தா, அப்புறம் உடஞ்ச சப்தம் தான் கேட்டாலாம். எப்படி உடஞ்சதுன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியலையா. அத்தனை விசேஷம் இந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய சீதா கல்யாண பிரபாவம். அவ்வளவு விசேஷம் இந்த சீதா கல்யாணம். அதையெல்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு அப்படி பெருமை சந்தோஷம். மாமா பிரயாகதாஸ் என்னோட அக்கா அவருக்கு அந்த பாவத்தையே கேட்கிறார். இது ராமாயணம், இது பகவத் விஷயம்னு கேட்க மாட்டேங்கிறார். இது சரணாகதி கிரந்தம்னு கேட்க மாட்டேன். எங்க அக்கா கல்யாணம், எங்க அக்காவுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான். இதே கேட்டு இருக்கா. அழகா அயோத்தியா காண்டம் எல்லாம் வந்துடுறது. அப்ப ஆச்சரியமா சீதை காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராமனை அடம் பிடிக்கிறா. கைகை காட்டுக்கு போகணும்னு வரம் வாங்கிடுறா இல்லையா. ஆச்சரியமா ஒரு வரம் வாங்கிடுறா கைகை. நிஜமாவே கைகேயை போல உத்தமையான ஒரு பக்தை தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நிறைய பேர் கைகையை தப்பா தான் பேசணும். ஆனா உத்தமையான பக்தை கைகை. இந்த கைகையை காட்டுக்கு போகணும் அப்படின்ன உடனேயே சீதா மாதாவும் நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அவருக்கு எப்பயோ நடந்த கதைன்னு தோணலையா, இப்ப நடந்துட்டு இருக்குன்னு கோவம் வந்து கதையை கடந்து கோவம் வந்துடுத்து. சீதா மாதா அடம் பிடிக்கிறான். பகவான் நானும் வருவேன் நானும் வருவேன் நானும் வருவேன். பகவான் இல்லை அழிச்சுட்டு போக மாட்டேன்றான். அப்ப சீதா மாதா பகவானை பிளாக்மெயில் பண்றா. ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம். போயா, நீ பாக்குறது ஆம்பளை மாதிரி இருக்க, நீ இப்போ ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளைன்னு அப்படி சுருக்குன்றதான். புருஷோத்தமனாச்ச உலகத்துல பகவானுக்கு சமமான ஒரு புருஷன் கிடையாது. அவ்வளவு எல்லா விதத்திலையும் ஏற்றம் உடைய ஒருத்தன் பகவான் ராமன். ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், ஆண் வேஷம் போட்ட பெண் அப்படின்னுட்டான். உடனே கோபம் வந்து வேகமா அழிச்சுண்டு போறா. அப்ப எல்லாரும் அழறா. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்று நேற்று கொடுத்தோம். பேப்பர் எடுத்து பாருங்க. எல்லாம் பத்திரமா உள்ள சுருட்டி வச்சுக்கப்படாது. இங்க விஷயம் ஆரம்பிச்சாச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும். எப்ப சொல்லுவேனே தெரியாது, எனக்கே தெரியாதுன்னு எப்ப சொல்லுவேன்னு தெரியாது. பாசுரம் தெரியும். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட. மாற்றுத்தாய் அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்ல முடியும். மாற்றுத்தாய் அப்படின்னா சுமத்ரா தேவி, லக்ஷ்மணனுடைய அம்மா. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்று. ஐயோ, நீ வனம் போகலாமாடா ராமா? பட்டாபிஷேகம்னு சொன்னாலே ஒரு ராத்திரி எல்லாம் மாத்திட்டாலே நீ போய் வனம் போகணுமா? வயசான காலத்துல நாங்க உன்னோட அப்பா தான் வனத்துக்கு போய் ரிட்டையர்ட் லைஃப் ஒழுங்கா மரியாதையா பக்தி பண்ணி வாழணும். நீ இள வயசுக்காரன், நீ போய் போகணுமா? நீ இருந்து அனுபவிக்க வேண்டிய வயசுடா ராமா. நீ போறியேப்பா, நீ சக்கரவர்த்தி திருமகன் அம்சத்தூளிகா மஞ்சத்துல படுத்து உறங்கி ஆனந்தமா இருக்க வேண்டியவன். பிரபோ, நீ கிளம்புறையே. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட. ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ. ஈற்றுத்தாய் கௌசல்யா பின்னாடியே போய் எம்பிரானே, வயசான காலத்துல தாண்டா எனக்கு நீ வேணும். அது வரைக்கும் அம்மா நாளா இருப்பா. ஒரு சிட்டிக்கு அப்புறமா பிள்ளை நாளாயிடுவா. அம்மா அப்பாவுக்கு ஒதுங்குற இடம் அதுதானே. அதானே தர்மம். எத்தனை பேர் தெரியுமா?
நன்னா இருக்கும்பொழுது நம்மளுடைய தாயும் தகப்பன நம்ம கூட இல்லையே, வச்சுக்க முடியலையேன்னு ஒரு துக்கம் இருக்கு. நிஜமாவே எனக்கு இன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா என் கூட இல்லையே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷம். கூட கொண்டு கூட எல்லாத்தையும் உட்கார வச்சுருவேன். வாங்கப்பா உட்காருங்கப்பா ஐஸ்வர்யா. ஆனால் பாக்கியம் அவ்வளோதானே. இது என்னதை சொல்ல முடியும்? கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் கூட இருந்தார். இன்னைக்கு சௌகரியமா இருக்கும். ஆனால் அந்த சௌகரிய நிலைமையில நம்முடைய தகப்பனை வச்சுக்க முடியல அப்படிங்கிற பொழுது அது நம்ம மேல குத்தம் இல்லை. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வரல. ஆனா அவங்க கஷ்டப்பட்டதையே பார்த்துருக்கோம். சுகப்படணும்னு நினைக்கும் பொழுது சுகமா வச்சு பெருசா அப்படியே ராஜாதிராஜன் அப்படியே தங்க தாம்பாளத்தை ஒன்று தாங்க போறது இல்லை. அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது கூட அனுபவிக்காம போயிடுறாளே துக்கம் வர்றது. அந்த மாதிரி கௌசல்யா தேவி கதறா, குழந்த அப்பாடா கல்யாணம் பண்ணி ஆச்சு, இனிமேல் நீயும் சீதையும் குடும்பம் நடத்துற அழகா பார்த்துண்டு அழகா உன்னோட பேசிட்டு இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல நீ காட்டுக்கு போறியப்பா. சும்மா கௌசல்யா தேவி கெஞ்சரா, நானும் வந்துடுறேன்டா ராமா. நீ போன பிறகு இங்க என்ன ஆகும்னு தெரியல, கவலையா இருக்குடா குழந்தை. இந்த கைகை என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆண்டாண்டா குழந்தை, நானும் வந்துடுறேன்னு அழலாம். ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கதர்றா. நிஜமாவே ஒரு தாயாருடைய வழி சொல்லி மாளாது. ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ. இந்த காலத்துல மகா மோசமான பழக்கங்கள்லாம் இருக்கா. இந்த கூட எங்கேயோ படித்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் வாமான்னு சொல்லி பிள்ளையும் மாட்டு பொண்ணும் அம்மாவை கூட்டு வந்து விட்டா. ஒரு இடத்துல வருங்கம்மா இங்கே உட்காந்துக்கோங்க வரேன்னு சொல்லி போயிட்டான். ரொம்ப டயர்டாச்சு. அந்த அம்மா படுத்தாச்சு, தூங்கியாச்சு. அப்புறம் யாரோ எழுப்புறேன், என்னம்மா இங்கே படுத்துட்டு என்ன விஷயம்னு. இல்லை என் பொண்ணும் என் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் வந்தா இங்கே ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி நான் உட்கார வச்சுட்டு போனா, இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரவே இல்லை. அவர் கேட்டா நீங்கள் எத்தனை மணிக்குமா வந்தீங்க தெரியுமா? இல்லை வந்து அப்படியே அசதியாக இருந்து படுத்து தூங்கிட்டேன். அவர் சொன்னார், காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்தீங்கம்மா, சாயங்காலம் 3 மணி ஆயாச்சு. ஓ அப்படியா, இன்னும் இவ்வளோ வரலையா? அவர் சொன்னால் கவலைப்படாத, முதல்ல உள்ளே வாங்க, நாங்கள் சாப்பிட கொடுக்குறோம்னா. உள்ளே போய் பார்த்தா நிறைய வயசானவள்லாம் இருக்கா. இந்த அம்மா கேட்டால் இது எந்த இடம்? அவர் சொன்னார், அம்மா இது முதியோர் இல்லம். இப்படி சென்னையில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பாடுபடும். இல்லை என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் நல்லவன். என் மாட்டு பண்ண அப்படிலாம் விட மாட்டான். அவன் வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கிறது எனக்கு இடம் கிடையாது. நான் பாட்டுக்கு இருந்துட்டு போக போகிறேன், ஏதோ போடுறத சாப்பிட போகிறேன்னு ஓடு குலுங்கி அழலாம். அப்போ அவர் சொன்னார், இந்த முதியோரில் காப்பாளர் உங்கள் குழந்தைய நான் குத்தம் சொல்லலைம்மா, இதான் யதார்த்தம், சரி ஏற்றுக்கோங்கன்னு ஒன்று அந்த அம்மா சமாதானப்படுத்திண்டு வாழலாம். இன்னும் நிறைய இடங்கள்ல நான் கண்கூட பார்த்துருக்கேன். ரொம்ப நிறைய முதியோர் இல்லங்கள்லாம் போயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது என்ன வாழலாம் மனுஷா, என்ன சம்பாதிச்சு என்ன சுகத்தை அனுபவிச்சு ஊரில் ரொம்ப நல்லதான ஒரு பேரை வாங்கிட்டு அதெல்லாம் போகிற வழிக்கு புண்ணியம்மா. தக்க தாய் தகப்பனும் காப்பாற்ற முடியாத அவனை நம்பி அந்த மனைவி எப்படி இருக்கான்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. இவ்வளவு நாள் கர்ப்பத்தில் சுமந்து தோல் மேல எல்லாம் மார்மேலையும் போட்டு வளர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கும் ஓடி குழந்தை 10th பாஸ் பண்ணிட்டான், 12th பாஸ் ஐயான்னு குதிச்சு காலேஜ் படிக்கிறான். அவனுக்கு இந்த பேண்ட் அழகா இருக்கு, என்ன ஸ்டைல் பண்றான்னு ரசிச்ச தாயும் தகப்பனையும் ஓரம் தள்ளி வைக்கிற இந்த பிள்ளைய அந்த பெண் எப்படி நம்புறான்றதான் எங்களுக்கு அதிசயம். அது எனக்கு இனியும் ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை. எவ்வளவு அசிங்கங்களா இருக்கு. ஆனா ராமன் அப்படி இல்லை. பெத்த தாயினா அப்படி தாங்குறானோ, நித்தியம் காதல எழுந்தவனே தாயையும் தகப்பனையும் சேவிக்கிறானோ, அப்பா சொன்னா உடனே அப்படியே கேட்கிறானோ. இந்த ராமன் கிளம்புறான்னு உடனே கௌசல்யா கதறான், நான் எங்க போவேண்டா ராமா, போக்கிடம் கிடையாது, வயசாயிடுது, வேற எங்கேயும் போக முடியாதுப்பா. நீயே காட்டுக்கு போன பிறகு உங்க அப்பாவுக்கு இங்க பெரிய உரிமை இருக்காது, பரதனும் கைகே என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்றா. கெட்டவான் இல்லை, இவளுக்கு அவர் தோணதான் செய்யும். ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன. கூற்றுத்தாய்னா கைகேயை சொல்ல பயங்கரமான வனம், சாதாரண ஒரு காடு இல்லை, கோர மிருகங்கள் சஞ்சாரம் பண்ற காடு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இல்லை, 14 வருஷ கால பரியந்தம் காட்டுல இது வனவாசம் பண்ணுன்றா. கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற. அப்ப கூட பிரசன்னமா போறானா. நம்மளெல்லாம் அப்படி யாராவது சொன்னா விட்டுடுவோமா? மண்ணை வாரி இறைச்சி காரி துப்பி ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லி தலையில அடிச்சுட்டு
அந்த ட்ராமாலாம் தெரியுமே, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்டும் ஒரு ட்ராமா நடக்கும். நடக்கலைன்னா பாக்கியவான்கள் நீங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏதாவது சொன்னது நம்மளே அப்படி பண்ணிடுவோம். நிறைய பைத்தியகாரத்தை நாங்கள் எமோஷனில் பேசாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்பொழுது வாயை விடாதீங்க. யாராவது நிலை இல்லாமல் இருக்கும்போது அவள் சொல்கிற வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். அவள் அன்போடு சொல்லும்பொழுது ஆனந்தமாக சொல்லும்போது சொல்கிற வார்த்தைகள் பெருசாக தெரியறதில்லை. ஒரு கோபத்திலேயோ ஒரு ஆவேசத்திலேயோ சொல்கிற வார்த்தைகளை பெருசாக எடுத்துட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்கணும். அந்த நிலை இல்லாமல் தானே சொல்கிறான். அந்த வார்த்தைகளை பெருசாக என்றைக்குமே எடுத்துக்கவே கூடாது. வாழ்க்கை ரொம்ப சிரிச்சு அதுக்குள்ளே போய் திரும்பி சண்டை சச்சரவு, நான் அவன் முகத்தை முழிக்க மாட்டேன், கண்ணே போயிருச்சுன்னா அப்புறம் என்னதான் முடிக்கிறது சொல்லுங்க. ஏதோ இருக்கிற வரைக்கும் அன்போட வாழ்ந்துட்டு போயிடும். எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டோம்னா சௌக்கியமா இருக்கலாம். அந்த பகவான் பிரசன்னமா போறானா, சீற்றம் இலாதானை பாடிப்பர். அதுதான் ஜனங்களுக்கு தாங்கல. பட்டாபிஷேகத்தை கெடுத்துட்டு வனவாசம் அனுப்புறான். அப்ப கூட எப்படிடா அப்படி ஜாலியா சிரிச்சுண்டு ஹாயா போக முடியாது. பெரிய நஷ்டத்துல எதிர்பாராத ஒரு வாழ்க்கை திருப்பம். ராஜ்யசுரம் கிடையாது, உனக்கு ராஜாங்கம் கிடையாது, போடா வீட்டை விட்டு, போடா நாட்டை விட்டு துரத்துற. வீட்டை விட்டு தரத்துனாலே கஷ்டம், நாட்டை விட்டே துரத்துற. அப்ப கூட பகவான் பிரசன்னமா போறான். சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. அந்த ராமாராமான்னு சொல்லிட்டு அவன் நாமத்தை சொல்லி ஆனந்தமா பாடியாடு அப்படின்றார் ஸ்ரீ பெரியாழ்வார். அப்ப இந்த பகவான் கிளம்பியாச்சு. பகவான் அயோத்தியாவெல்லாம் விட்டு விட்டு குஹனெல்லாம் பார்க்கிறார். ரொம்ப அழகா உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்ற பெருமாளோட வார்த்தைகள்லாம் பார்க்கணும். அது கம்பராமாயணமா இருக்கட்டும். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி. அவ்வளவு அழகா ஜோர பகவான் சொல்றார். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு. எப்படிப்பட்ட ஒரு சகா கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். குஹப்பெருமாள்னு பேர் அவருக்கு. அவ்வளவு ஜோர். அக்கறைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே. நான் பெண்பிள்ளை ரகசியம் சொல்ல வேண்டாம் நினைச்சா கூட, ஐயோ எனக்கு இந்த வாக்கியம் தெரியுமே, குருஜி சொன்னா தேவலையே நீங்க நினைச்சா நான் சொல்லித்தான் வேற வழியே இல்லை. அதே எல்லா வாக்கியத்தையும் சொல்ல சொன்னா அப்ப மாட்டுவேன். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போதா இந்த வார்த்தைக்கு அந்த அக்கறை இருக்க, அது வரைக்கும் சந்தோஷம். அக்கறைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே அப்படின்னு அவ்வளவு அழகா குஹனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு சுவாமி கிளம்பி போயிடுறா, தண்டகாரண்யம் போயிடுறா அப்படின்னு ராமாயணத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பொறுக்கலை. அதுக்கப்புறம் கதை கேட்க மாட்டேங்கிறார், அதுக்கப்புறம் படிக்க மாட்டேங்கிறார் ராமாயணத்தை. இந்த மாமா பிரயாகதாசர், இத்தனையும் மாமா பிரயாகதாசர் கேட்டுட்டு இருக்கார். கோபம் வந்துடுத்து ஓன்னு அழறார், தலையை அடிச்சுக்கிறார், புலம்புறார். ஐயோ எங்க அக்கா கிட்ட நிலைமை வந்துடுத்தே, இந்த பாயா போன மனுஷன் நம்பி கல்யாணம் பண்ணி வேற கொடுத்தோமேன்னு. ஏன்னா இவரே கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாதிரி பாவம் எங்க அக்காவுக்கு தலையில, அதுவும் குஹன் இடத்துல போகும்போது தாயார் தரையில படுக்கிறார். அம்சதூலிகா மஞ்சம் இல்லாம சாதாரண ஒரு தரையில படுக்கிறா, இலை தழையெல்லாம் போட்டானா ரொம்ப நல்ல மெத்த அது. ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. நம்ம ஆத்துலயே நம்ம குழந்தைகள் ஒன்றும் பெருசா அப்படியே பட்டு மெத்தையில தூங்க வைக்கிறது இல்லை. இருந்தாலும் டக்குன்னு தலையில விட மாட்டோம். அப்படியே விட்டாலும் கூட நல்ல துணியா போதும், பாழா போன சாணி சுருணை போட்ட மேல குழந்தைய படுக்க வைப்போம் மாட்டோமே. இப்ப நமக்கே அப்படின்னா தாயா ராஜாதி, நிஜமாவே ராஜாதி. அவ கீழெல்லாம் படுத்துறான்னு அவருக்கு தாங்க முடியல, கோபம் வர்றது. அயோத்தியாவில் இருக்க ஜனங்களை வாயில வந்தபடியெல்லாம் திட்டுறாரு. நீங்க எல்லாம் மனுஷனா, வெக்கம் இல்லையா, அறிவு இல்லையா, வாயில வந்தபடியெல்லாம் திட்டுறாரு. ஜனங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன் திட்டுறாரே தெரியல. வரவாள்லாம் பார்த்து செக் நீ எல்லாம் அயோத்தியாவாசி செக் அப்படின்றார். ரொம்ப உத்தமமான சாது. அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணுவார், ராமநாமம் சொல்லுவார், ஜெய் சீதாராம் சொல்லுவார். இன்னைக்கு அயோத்தியாவாசி எல்லாம் பார்த்து கரிச்சு கொட்டுறார். அவருக்குலாம் ஒண்ணுமே புரியல. இவரோட குரு கிட்ட போனா என்னாச்சு, அவருக்கு தானும் புத்தியை தான் சுவாதீனம் இல்லாம போயிடுத்தான். உடனே சத்குருநாதன் சொன்னார், இல்லப்பா அவருக்கு தான் புத்தி சுவாதீனத்துல இருக்கு. நம்ம எல்லாம் வெறும ராமாயணம் கதையா கேட்டு இருக்கோம். அவன் ராமாயணத்தை பிரத்யட்சமா அனுபவிக்கிறான். அவனுக்கு சீதை தன்னுடைய சகோதரி காட்டுக்கு போயினா, அவன் காட்டுல கஷ்டப்படுறா, பாதங்கள்ல செருப்பு கூட இல்லாம நடக்கிறான்னா காண கிடைக்காது. ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி போக, நடுவில் சீதை போக, பின்னாடி லக்ஷ்மணன் நடக்கிறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதெல்லாம் கேட்டவுடனே இவர் கதறா, அக்கா ஏதோ பழம் சாப்பிட்றா, அன்னைக்கு லக்ஷ்மணன் என்ன வாங்கி கொடுக்குறானோ அதுதான், அன்னைக்கு என்ன பிரித்து கொண்டுறானோ அதுதான் அப்படின்னு. உடனே இவருக்கு அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியலை. சகோதரி அப்படின்னா ஒரு ராஜாத்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு. அது எவ்வளவு வேணா இருக்கட்டும், தன் சகோதரி சௌக்கியமா இருக்கணும்.
அவ சும்மா அழுதா கூட உடனே மாப்பிள்ளை மேலதான் கோவம் வரும். அது அப்படிதான் லோக சுபாவம். இந்த பாழா போன மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் உடனே உள்ள ஆரம்பிச்சது. லோகத்தில் அதிக இடங்கள்ல பார்க்கலாம். சகோதரி மோசமானவளா இருந்தா கூட மாப்பிள்ளைக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டா. அது லோக பிரசித்தம். வாயில வந்தபடி எல்லாம் திட்டார். ஓ அழறார், சாப்பிட மாட்டேங்கிறார், தூங்க மாட்டேங்கிறார். ஐயோ என் சீதா மாதா கஷ்டப்படுறாளே, என் சீதா மாதா கஷ்டப்படுறாளே, என் சீதாக்கா கஷ்டப்படுறாளே. சி என்ன ஊருது அயோத்தியா தண்டம், இங்க மனுஷா வாழ்வாளா, இங்க நியாயம் இல்லை, இங்க தர்மம் இல்லை, இங்க எல்லாம் செத்து போயாச்சு. இது ராட்சச ஊர். இப்படிலாம் திட்டுறாரு அயோத்தியா ஜனங்களை. நீங்கள்லாம் ராட்சசர்கள், நீங்களாம் அசுர பயல்கள் அப்படின்ட்டு. ஜனங்கள்லாம் பார்த்தா அவருடைய பாவம் புரிஞ்செடுத்து எல்லாரும் அவரை சேவிக்கிறா. இந்த பாவம் நமக்கு வரமாட்டேங்கிறது. சீதா கஷ்டப்படுறா அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு வரமாட்டேங்கிறது. சரி என்ன மனசு நமக்கெல்லாம், நம்மெல்லாம் கல் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே அப்படின்னு அடுத்த பாத்திரம் வரும். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டித்தோடி தரங்கணி நடக்கிருற்ற தலைமையிலா மணிலம் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் அதுதன்னா அப்படின்னு மரம் மறுத்து போய் கிடக்கு. பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடு இல்லாம கிடக்கு. புலம்புறார், திட்டுறார், சாப்பிட மாட்டேங்கிறார், உடம்பு க்ஷீணமாகிறது. என்ன பண்றதுன்னே புரியல. கடைசியில தியானம் பண்றார். நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண திடீர்னு தோணி போயிடுச்சு. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம், காட்டுல போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு தோணி போயிடுச்சு. ஆஹா தோணி போயிடுச்சு. உடனே பார்த்தார், ஜனங்களுக்கு எல்லாம் உடனே கூப்பிட்டா. எல்லாரும் எனக்கு பைசா கொடுங்க, பைசா கொடுங்க, பைசா கொடுங்க. இவருக்கு பைசா அவசியம் இல்லை, சாது. உடனே எல்லாரும் பாரியல என்னன்னு கேட்டா. உடனே அவர் சொன்னார், எங்க பாட்டு காட்டுக்கு அனுப்பிட்டு அவன் காட்டுல தரையில படுத்துக்கிறா, காலில் ஒரு செருப்பு கூட போட்டுக்கல, அதனால எங்க அக்காவுக்கு செருப்பு பண்ணணும் அப்படின்னு விட்டார். ஜனங்கள்ல ஆசையா பைசா கொடுத்தா. அப்போ ஒரு சும்மா இல்லாம உங்க அக்காவுக்கு மட்டும் செருப்புன்னா எங்க ராமனுக்கு கிடையாதான்னு கோவம் வந்துடுச்சு இவருக்கு. அவரே தானே போனார். யார் போக சொன்னா? கத்தி எடுத்து அப்பா தலையை சீவ வேண்டியது தானே, கையை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வேண்டியது தானே. பெரிய தர்மமா நியாயம் பேசல. உடனே அவருக்கு கோவம் வந்துடுச்சு. நீ என்ன வேணா சொல்லுங்க, எங்க ராமனை பத்தி சொல்லாதீங்க. இவருக்கு அடிச்சுட்டார். என்னடா பெரிய ராமன், எங்க சீதையை போல உண்டாடா அப்படின்னு. கடைசியில் அவர் பார்த்தார், அகோபாக்கியம் அகோபாக்கியம், பாகவத கிட்ட அடி வாங்கியாச்சு, பரம சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டார். அப்புறமா இவரே சமாதானம் பண்ற வாஸ்தவம் தான். இவளுக்கு மட்டும் பண்ணி போட்டோம்னா போட்டுக்க மாட்டா, ராமனுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அழகா ராமனுக்கும் பண்ண சொல்லிட்டார். சரி ராமனுக்கு பண்ணி தொலைறேன், ராமனுக்கு போனா போடு பண்ணி தொலைறேன். போடவே அதுக்குள்ள கைதுட்டாரு. இந்த அரசியல்வாதி மீட்டிங் எல்லாம் பஞ்சிட்டு எல்லாம் கைதுற மாதிரி கைது மாறி எடுத்து வந்து ஆச்சரியம். சரி ராமனுக்கும் செருப்பு பண்ணி போட்டுரும், வேற வழி இல்லை, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ணுவா. இந்த செயினை போட்டு மோதிரத்தை போட்டு இவாளே டிமாண்ட் பண்ணி தான் வாங்குவா. நான் வாங்கலப்பா, வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறமா கேட்டு. அதுக்காக போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்து திருச்சி இப்படி போடுவோம். படுவாவி 3 பவுன் ஒரு உனக்கு நகை வேற கேட்கறதா மனதுக்குள்ள திட்டின்னு இருப்பான். இருந்தாலும் அக்கா வீட்டுக்காரன்றதுனால வாயை போத்திட்டு போனா போறதுன்னு ஒரு மரியாதை. வீட்டில் அப்படிதான் நடக்கிறது போல சத்தியம். ஏன்னா தானா கிடைக்கிறது வேற, டிமாண்ட் பண்ணி வாங்குறதுன்றது வேற இல்லையா. இவருக்கு பிடிக்கல, சரி வேற வழி இல்லாம ராமனுக்கு பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப அவருக்கே தோணிட்டு சரி போனா போறது, இந்த லட்சுமணனுக்கு பண்ணி தொலைவோம். அப்புறம் ராமன் என் தம்பிக்கு பண்ணலையேன்பா. எதுக்கு வம்பு, இந்த கூட்டமே இப்படிதான், அந்த குடும்பமே இப்படிதான், விளங்காத குடும்பம். ஒன்றும் சரியில்லை குடும்பத்துல. இந்த குடும்பத்தில் எங்க அக்கா வாக்கப்பட்டு என்ன பாடுபடுறா. அப்பனும் சரியில்லை, ஆத்தாலும் சரியில்லை, சின்ன ஆத்தாவும் சரியில்லை, பெரிய ஆத்தாவும் சரியில்லை, பெத்த பிள்ளைகளும் சரியில்லை, ஊரும் சரியில்லை அப்படின்னு. அது ரொம்ப தைரியம் ராமாயணத்தை இப்படி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு. சத்தியம்ன்றாரு ஆச்சரியம். உடனே சரி நல்லா பைசா கொடுத்தா. அப்புறமா திரும்பி பைசா கேட்டார். எதுக்கு அப்படின்னா அவளெல்லாம் தரையில படுத்துக்கிறா, கட்டில் வேணும், எங்க அக்காவுக்கு பண்றேன் அப்படின்னா. உடனே ஒரு எட்டி பார்த்தா ராமபக்தர், உங்க ராமனுக்கும் உண்டு, விடு விடு, லக்ஷ்மணனுக்கும் பண்றேன், பண்ணி தொலை, என்ன பண்றது அப்படின்னு. உடனே சின்ன எல்லாரும் பைசா கொடுத்துட்டா. அழகா ஒரு செருப்பு தைக்கிறத போறார். இந்த மாதிரி எனக்கு 3 பாதுகை பண்ணி கொடு அப்படின்றார். அவருக்கு தெரியும் ஒரு பெரிய ராமபக்தன் அப்படின்னு தெரியும். சைஸ் சொல்லுங்க அப்படின்னா.
உடனே அழகா தியானம் பண்றார். கரெக்டா வரைகிறார் சீதா மாதாவுடைய பாதம். முதல்ல சீதையோட தான் வரைகிறார். வரையும் போதே அழறார். பாவம் எங்க அக்காவோட பாதம் புண்ணா போயிருக்கும் சார். அதுக்கப்புறம் ராமனுடைய பாதம் வரைகிறார். இவருதான் ராமன் ஆகாது, ஆனாலும் கரெக்டா வரைகிறார். இந்த ராமனுடைய பாதத்தினுடைய சைஸ், லக்ஷ்மணனுடைய பாதம் சைஸ். ஆனா ஹிருதயத்துக்குள்ள அப்படி ஒரு தியானம். நமக்கெல்லாம் கரெக்டா நம்ம கால் சைஸ் தான் தெரியும், பகவானுடைய பாதம் சைஸ் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இந்த பண்டரிபுரம்லாம் போனோம்னா ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் செருப்பு வைப்பார். இந்த பாண்டரங்கன் மூர்த்திக்காகவே குட்டியா இருக்கும், ரொம்ப அழகா ஸ்டைலா இருக்கும். பிருந்தாவனத்துலேயும் வைப்பார். பாதுகை இல்லாட்டி செருப்பே பண்ணுவா, சின்னதா லெதர்ல பட்டில பண்ணி. அது நமக்கு தொடர்றதுக்கே அச்சோடின்னு இருக்கும், குஞ்சலமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி வரைஞ்சு கொடுக்கிறார். சீதா பாதம், ராமர் பாதம், ஸ்ரீ லக்ஷ்மண பாதம் எல்லாம் அழகா வரைஞ்சு கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் கூட பார்த்தோம்னா பகவானை பார்த்துட்டு வெளில பிரதட்சணமா வந்தோம்னா ராமர் பாதம்னு அங்கே ஒன்று இருக்கும். திருமலை திருப்பதியில் விஷ்ணு பாதம்னு மேலே உண்டு. என்னைக்கா ஒரு நாள் அந்த பாதத்துக்கு செருப்பு பண்ணி போனோம் யாருக்காவது தோணி இருக்கா? எல்லாரும் போவோம், கண்ணில் ஒத்திப்போம், ஃபோட்டோலாம் ஃபஸ்ட் கிளாஸாக எடுப்போம். ஆனால் அது பாதம் சைஸு பார்த்து ஒரு செருப்பு பண்ணி சீனிவாசனுக்கு கொடுப்போம்னு ஒரு நாள் தோணி இருக்கா? எல்லாரும் போய் பாண்டவங்க பாதமெல்லாம் நல்லா தான் பிடிக்கணும். ஆனால் அந்த பாதத்துக்கு ஒரு செருப்பு போட, அதுவும் அது மாடு மேய்க்கிற பையன் வேறு, கல்லுலையும் முள்ளுலையும் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு செருப்பு பண்ணி போடலாம் அப்படின்னு தோன்றதா? திருவள்ளிக்கேணி பார்த்தா அது ரொம்ப அழகாக தெரியும் பாதம், பத்மநாபருடைய பாதம். இந்த பாவம் வேணும். பக்தின்றது அனுபவம். இது ஒரு வெளி வேஷம் இல்லை, அடுத்தவாளுக்காக பண்றது இல்லை. இது என்னுடைய சுவாமி, இவன் என்னுடைய தெய்வம்னு சொல்லி அவனுக்காக மனசு பரியணும். அதுக்கு பேர் தான் பக்தி. பகவத் அனுபவத்தில் அது ஒரு படி. அது ஒரு அழகா வரைஞ்சு கொடுத்துட்டார். அந்த செருப்பு தைக்கணும் பரம பாக்கியம். சுவாமி நிச்சயமா பண்ணி தரேன்னுட்டார். அதே மாதிரி ஆச்சாரி கிட்ட போறார், கட்டில் பண்ணி கொடு அப்படின்றார். சைஸ் என்ற அழகா ராமன் எத்தனை ஹைட்டு, சீதா எத்தனை ஹைட்டு, லக்ஷ்மணன் எத்தனை ஹைட்டோ அந்த சைஸ் பண்றார். அழகா பண்றார். ஜோரா பண்ணியாச்சு, செருப்பும் பண்ணியாச்சு, பாதையும் பண்ணியாச்சு, கட்டிலும் பண்ணியாச்சு. உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டார். நான் போறேன், நான் போயிட்டு பகவானும் தாயாரோட இருந்துட்டு 14 வருஷம் கழிச்சு வரேன், அது வரைக்கும் இந்த ஊரை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில இந்த 3 கட்டிலையும் வச்சுட்டு அது மேல இந்த 3 செருப்பையும் வச்சுட்டு ஜெய் போலோ சீதா மாதா கி ஜெய் அப்படின்றார். ஜெய் சீதாராம்கின்னு சொல்ல மாட்டேங்கிறார். உடனே ஒருத்தர் பார்த்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் அப்படிங்கிறார். ஜெய் ஜெய் ராமராம உடனே சொல்லிடணும். ஜெய் ஜெய் ராமராமான் உடனே வந்துடணும். ஆச்சரியமா கிளம்பியாச்சு. தண்டகாரியத்துக்கு போனா அப்படின்னு பின்னாடியே ஒரு போனார். காட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ராமன் போன பாதையில், ராமனின் பாதையில் சொல்றா இல்லையா வேலுக்குடி கிருஷ்ணன், அந்த மாதிரி ராமனின் பாதையில் அப்படி போயாச்சு. உள்ள போறார். அப்படியே அந்த காட்டுக்குள்ள அப்படியே போறார். போயாச்சு. ஒரு இடத்துல போய் வச்சு ரொம்ப அடர்ந்த காடா இருக்கு. இந்த 3 கட்டிலையும் வச்சார், 3 பாதையும் வச்சார். ஒவ்வொரு கட்டில அவாவா கட்டிலுக்கு சமமா பாதையை வச்சுட்டு ஹே சீதாக்கா, ஹே சீதாக்கான்னு கூப்பிடுறார். சத்தம் வரல திரும்பியும். சரி எங்கேயாவது இருப்பா தேடலாம். தேடும் போது ராமரை திட்டிகிட்டே போறார். யாராவது மனுஷ பொண்டாட்டி இப்படி கொண்டு வருவானா? பத்திரமா ராஜாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டாமா? ஜனக மகாராஜாவை இந்தால நம்பி கொடுத்தாரு. வில்ல உடைச்சாருன்னு இல்லை, பெரிய வில்லு உடைச்சா பெருசா கொடுத்துடணுமா? பெருசா கொடுத்துட்டா. அவங்க வீரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி காட்டுக்கு தான் வந்தாலே, அழகா இங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கப்படாதா? 14 வருஷம் தங்கப்படாதா? அவரு அரண்மனை கட்டி கொடுக்கப்படாதா? என்ன மனுஷனும். இந்த லக்ஷ்மணன் எங்க போய் தொலைஞ்சான்? லக்ஷ்மணன் வேற திட்டு. இவன் வேற ஒரு காட்டுல வாழ்ந்து தனியா நிம்மதியா இருக்கும். அதையும் இவன் வேற வந்து தொலைச்சுட்டான். அவனை வேற திட்டு. திடீர்னு சுத்தி சுத்தி பார்க்கிற, எங்க போயும் காண கிடைக்கல. சரி எங்கேயாவது போயிட்டு சுத்திட்டு வரடா அப்படின்னு வரார். பார்த்தா கீழே பாதங்களுடைய அடையாளங்கள் தெரியுது. ஓ இப்படிதான் போயிருக்கா அப்படின்னு அந்த பாத அடையாளங்கள், சீதா பாதம், ராமர் பாதம், லக்ஷ்மண பாதம் கரெக்டா தெரியறது. அழகா அப்படியே வரா. இவர் எந்த இடத்துல கட்டில் போட்டு பாதையெல்லாம் போட்டிருக்காரோ அந்த இடத்துல பாதங்கள் போய் சேர்றது. பார்த்தா கட்டில்ல சீதா மாதா உட்கார்ந்து இருக்கா. அவளுடைய கட்டில்ல சீதா மாதா உட்கார்ந்து இருக்கா, பாதுகையை போட்டு. ராமனுக்கு ஒரு கட்டில், ராமன் அந்த கட்டில உட்காந்து பாதுகை போட்டு இருக்கா. லக்ஷ்மணனுடைய கட்டில், லக்ஷ்மணன் பாதுகை போட்டு உட்கார்ந்து இருக்கா. சீதைக்கும் ராமனுக்கும் சேர்த்து ஒரு கட்டில் பண்ணப்படாதான்னா 2 பேரும் படுத்தா அவர் கைங்கரியம் பண்ண முடியாது. அவர் தனியா படுக்கட்டும், இவர் தனியா படுக்கட்டும். எங்க அக்காவுக்கு நான் கைங்கரியம் பண்றேன், அவன் அண்ணாக்கு அவர் கைங்கரியம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அழகா பார்த்தா
பல பல பலான்னு தாயார் ரொம்ப வருஷம் ஆயாச்சு. சின்ன பிள்ளையா இருந்தபோது அயோத்தியாவில் வந்து பார்த்து 5 வயசுல. இப்பயும் பார்க்கிறார் தாயார் அப்படியே இருக்கா. இந்த கொஞ்சம் கூட வயசாகலை. காற்ற சித்திரத்தோட கலப்பு ஒன்றும் தெரியலை. சர்வாபரண பூஷித. எப்பொழுதுமே தாயார் அழகிதானே. சீதாக்கான்னு ஓடி வந்தா. அப்படியே கண்ணில் தண்ணீர் ஒரு தாயாருக்கு எல்லாம் தொடச்சுண்டா வந்தா. அக்கா காலை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதா. உனக்கு போய் இப்படி கஷ்டம் வரலாமாம்மா? எவ்வளவு ராஜாதி, ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா, கருத்து போயிட்டியம்மான்றார். ராமர் இப்படி பார்க்கிறார். இப்போதான் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கா. நல்லா காட்டில் ஆர்கானிக் பழமெல்லாம் கிடச்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா. இப்படி ராமன் பார்க்குற எப்பொழுதுமே இந்த பொண்ணோ சகோதரியோ அவள் வீட்டிலேருந்து வந்துட்டானா, என்னம்மா இழைச்சி போயிட்ட, என்னம்மா முடி கொட்டி போயிடுது, என்னமோ ஒரு 7 அடி கூந்தல் 3 அடி ஆன மாதிரி இருக்கிறதே 1.5 ஜான். அப்படியே என்னமோ கொடுங்கோலன் தான், கணவன்னாலே கொடுங்கோலன் தான். என்னம்மா ரொம்ப இழைச்சி போயிட்ட. இவா என்னைக்கு அம்மாவாத்துக்கு போல அன்னைக்கு தான் லேசாக தலைவலிக்கும். உடனே தலையை பிடிச்சினே என்ன ஆச்சுமா, மாப்பிள்ளை தான் சொன்னாரா, அவ்வளோதான். வெயில் தாங்கலையா, ஏதாவது உடம்பு முடியல, மாப்பிள்ளை தான் சொன்னாரா, அடுத்த பொறுத்தால பழி நம்ம தலையில தான் வரும். அது சுபாவம். அது ஏன்னா உடனே என்னாச்சு, அதான் சொன்னாரா, மாமியாரோ கொஞ்சம் மரியாதையே கேட்பேன், மாப்பிள்ளை தான் சொன்னாராம்மா அப்படின்னா. தம்பி ஆண்டானதா, என்னம்மா என்னாச்சு, ஏன் நல்லா இருக்க அப்படின்னுவான். அது நேரம் கேட்டானா அம்பு நமக்கு தான் வந்து நிற்கும். உடனே தாயார் பார்த்து கேட்கிறார், இழைச்சி போயிட்டேம்மா, கருத்து போயிட்டேம்மா, கூந்தல் சிரிச்சா போயிடுதேம்மா அப்படின்றார். தாயார் ஓர கல்ல ராமனை பார்த்தா, எங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அவங்க குடும்பத்தை நான் பட்டுன்னு படுற பாடு, அவங்களா கைகைகளா காட்டுக்கு போன்றா, லக்ஷ்மணன் நான் கூட வரேன்றா, என்ன நினைச்சிருக்காள் ஆள் ஆளுக்கு, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே திமுரு உங்களுக்கு எல்லாம். அப்படி ஓர கல்ல பார்த்துட்டு எனக்கும் ஆள் இருக்குன்னு ராமன் ஓரத்தை பார்த்தா, எனக்கும் ஆள் இருக்கான் அப்படின்னு லக்ஷ்மணனை காட்டினான். லக்ஷ்மணன் சொன்ன, அண்ணா அசுராக்கிட்ட கூட சண்டை போட்டுரும், இவரோட என்னால் ஆகாது. அசுரானா தைரியமா நிற்பா. இவர் பாகவதன். சீதா மாதாவிடத்துல இப்படி ஒரு பக்தி லோகத்துல நான் கண்டதில்லை, கேட்டதில்லை. அதனால அண்ணா இந்த வம்பரை என்ன சேர்த்துறாதீங்கோ. ராமன் பார்த்தா, தனியா நிக்கிறேனே, தம்பியோடையான் படை கஞ்சான், தம்பி இருந்து நான் அப்படி தனியா நிக்கிறேன்னு. சீதா மாதா கண்ணெல்லாம் தொடச்சு விட்டார். அக்கா கவலைப்படாதக்கா, இனிமேல் நான் இருக்கேன்க்கா. அது என்னன்னாலும் ஒரு சகோதரன் இருக்கான்பது ஒரு தனி தைரியம் தான். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. தகப்பன் கணவன், அதுக்கப்புறமா ஸ்திரீகளுக்கு பெரிய பலம் அப்படின்னா சகோதரன், அதுக்கப்புறமா தான் பிள்ளை எல்லாம். இந்த சகோதரன்ற ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, ஒரு உரிமை ஜாஸ்தி. எத்தனை வருஷம் ஆனாலும் உரிமை உண்டு. அது ஒரு தனி தான். இன்கான எப்போ வேணா பாருங்களேன், குழந்தைகளுக்கு இந்த தாய் மாமன் வரும்போது எங்கிருந்தோ ஒரு பிரீத்தி வரும். பல வருஷம் பார்க்காம கூட இருப்பாங்க, பெருசா அவளோட பழக்கம் கூட இருக்கு. ஆனா இந்த மாமான்னு வரும் பொழுது உரிமையான எனக்கு மாமாலாம் உண்டு. மாமானா ஒரே குஷி, மாமா அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு டா என்னடா அவரா இருக்க அப்படின்னு ஊரெல்லாம் குறிச்சிடணும். டாய் என்னடா ஊரெல்லாம் கதை பண்ணி ஏமாத்திட்டிருக்கியான்னு வருது. நல்லா கதை பண்றடா 2 மணி நேரம் அப்படின்னு கிண்டல் பண்ணி வருங்க. நான் உபன்யாசம் பண்ணலாம் கேட்டிருக்காரு. சந்தோஷமா இருக்கு. ஒரு கோபமாக என்ன மாமா இப்படி சொல்லணும்னு சொல்லாது, ஆச்சரியமா இருக்கும். மாமா வந்துட்டாருன்னா ஒரு குஷி தான். ஏண்டா பயல ஊரெல்லாம் போகிறது என் வீட்டுக்கு வரது இல்லையாடா அப்படின்வார். வரணும் மாமா, டைம் இல்லை. ஆமாண்டா நீ பெரிய ஆள் ஆகிட்ட வரமாட்டடா அப்படின்வார். ஆமாம் மாமா உங்க மருமா பெரிய ஆனா உங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு. அது என்னவோ வாஸ்தவம் வேண்டாம். அவ்வளோ அது தாய் மாமன்ற உறவு அது ஒரு தனிதான். எத்தனை இருந்தாலும் அந்த உறவுக்கு ஒரு மரியாதை என்னைக்குமே உண்டு. இன்னைக்குமே என் பிள்ளை இருக்கான் அப்படின்னா மாமா வந்துட்டானா நம்மளால கண்டிக்கவே மாட்டான். டே பையன் நம்ம அப்பா மாமாவோட பிஸியா இருக்க, உங்களோட அப்புறம் பேசுறேன் ஃபோன் பண்ணோம். கஷ்டப்பட்டு பையன் ஊருக்கு போயிருக்கானே ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணா, அப்பா நான் மாமாவோட விளையாடி இருக்கேன், நான் அப்புறமா அவங்களோட பேசுறேன். இருடா அம்மாட்ட பண்ணல, நான் கட் பண்ணிட்டு போயிடுவோம். அம்பாட்டுக்கு பேச்சே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஈர்ப்பு தாய் மாமன்னு வரும்பொழுது தானாகவே அந்த ஒரு அது சொல்லி வரதில்லை, யாராவது வந்து பழக்கப்படுத்தி வரதில்லை, சுவாவமாகவே குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வந்துடும். இந்த சகோதரனுடைய பலம் அது. அதனால் யாரும் சகோதரனே கவலைப்படாங்க. நேத்தியே நான் சொன்னேன், நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சகோதரன், உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தை, உங்கள் அத்தனை பேருக்கும் அப்பா, எல்லா விதத்திலையும் பகவானுடைய குழந்தையாக போகணும். அத்தனை ஆச்சரியம். தாயார் பரம சந்தோஷப்பட்டா, கண்ணெல்லாம் தொடச்சி விட்டா. அக்கா கவலைப்படாதேக்கா, இனிமேல் உன் கூட நான் இருக்கேன்க்கா அப்படின்ட்டா. சீதா சொன்னா, அப்பாடா இனிமேல் சந்தோஷம்டா குழந்தைன்னுட்டா. ராமன் மெயின்டைன் பண்ண மரியாதை திரும்ப தாயார் இப்படி பார்த்தா,
வாய் திறக்க மாட்டேங்கிற ராமன். சொல்லுமா, நம்ம 3 பேர் தான் இருக்கோம், இருந்தால் சரிபட்டு வராது. எதுக்குதான்? நான் ராவணன் தூக்கிட்டு போகணுமே, தம்பி இருந்தா தூக்கிட்டு போக முடியாது. என்னதான் இருந்தாலும் ராமனுடைய தம்பின்றதுனால திட்டினோட போயிட்டார் லக்ஷ்மணன். இவளோட சொந்த தம்பியா இருந்தா அட போக சும்மா இரு, இப்படிதான் கத்திட்டே கிடப்பேன், நான் போக மாட்டேன், என்ன முடியும் பண்ணிக்கோன்னு உட்காந்துருவா இல்லையா? ராமனுடைய தம்பின்றதுனால தான் ரோஷம் வந்து திட்டினோன்னு போயாச்சு. சீட்டி ஆனாலும் திட்டா, என் உடம்புக்காக தான் நீ ஏமாத்தி உட்காந்து இருக்கேன், தன் தம்பியை பார்த்து இப்படி சொல்லுவாளா? தன் சகோதரனை பார்த்து இப்படி சொல்ல மாட்டா இல்லையா? அதனால தாயார் இப்படி சரின்னு விட்டா பகவான் சொல்லிட்டான். இப்படி ஓரத்தை பார்த்தார். என்ன சொல்றாரு அவரு? பரமாத்மாவை என்ன சொல்றாரு அவரு? குழந்தை என்ன அப்படின்னு இதை பாரு. சரி பார்க்குறேன். இந்த வனவாசம் ஆமா, இந்த 14 வருஷம் ஆமா, இது நானும் அவரும் அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும்தான் சொன்னாங்க, நீ கூட ஒட்டிட்டு வந்துட்ட. அதான்டா குழந்தை, நானும் அவரும் கூட லக்ஷ்மணனும் வனவாசம் இருக்கலாம். அதனால நான் வரக்கூடாதா? நான் வந்தா பிடிக்காதா? ஏன் உங்க ஆத்துக்காரருக்கு என்ன கண்டா ஆகாதோ? நான் வேண்டாமா? அவருக்கு மட்டும் அவர் தம்பி வேணும், உனக்கு நான் தம்பி இருந்தா குத்தமா அப்படின்ற கடகடன் பொறுமை தள்ளுறார். என்ன பேச முடியும்? ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் எழுந்து நின்றுட்டார், கையை கட்டிட்டு வந்தே வேண்டாம், ஓரத்தவே நின்றுட்டார். அவர் கேட்க, லக்ஷ்மணன் கூட இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா? இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? எங்க அக்காவுக்கு நான் கைங்கரியம் பண்றேனே, சரிம்மா அவருக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்றேம்மா, அவருக்கும் சேர்த்து போனா போறதுன்னு இந்த ஒப்புக்கு சப்பான் மாதிரி அவருக்கும் சேர்த்து பண்றேம்மா, உன் கூட நான் இருக்கேம்மா. தாயார் சொன்னா, இல்ல பிரயாக்தாஸ், நான் சொல்றேன் கேள, போக்கா. சின்ன வயசுலயும் பார்க்கல, சின்ன வயசுல அவன் கூட இருக்க விடல, எல்லாரும் போயிட்டா அப்பாடா அவன் கூட இருந்து கைங்கரியம் பண்ணலான்னு வந்தேன். தம்பின்னு ஒரு பாசம் இருக்கா உனக்கு, நான் அவன் கூட இருக்கேன்னு இல்லை, என்னக்கா உனக்கு கஷ்டம் வந்து கொடுத்து, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்க்கா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்க்கா. நான் வேணா உங்க ஆத்துக்கார மரியாதை பண்ண போய் 4 தடவை நமஸ்காரம் பண்றார் ராமனை. நமஸ்காரம் பண்ணி திருப்பி நான் அவர் மரியாதை குறைச்சலா பேச மாட்டேன்க்கா, தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போக்கா, உன் கூட நானும் வரேன்க்கா, என்னால சகிக்க முடியலக்கா, நான் உங்களோட இருக்கேன், நான் பாட்டுக்கு இருக்கேன், நீ சொல்ற வேலையை பண்ணிட்டு ஓரத்துல இருக்கேன்க்கா, நீயும் அவரு நன்னா இருக்கிறத பார்த்துன்னு இப்படியே இருக்கேன்க்கா, எனக்கு திரும்பி இந்த அயோத்தியா போக முடியாதுக்கா, எனக்கு அந்த பலம் இல்லைக்கா, போனா இனிமேல் அயோத்தியாவுக்கு உன்னோட மட்டும்தாங்க போவேன், இல்லாட்டி அயோத்தியா பிரவேசம் வேண்டாம்க்கான்னு குலுங்கி 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 அழறா குழந்தை மாதிரி. உடனே ராமன் பக்கத்துல வந்து தடவி கொடுத்தார். குழந்தை, இது வானப்பிரஸ்த தர்மத்தை நாங்க எடுக்க போறோம், இது அப்பா எடுத்துக்காது, நிச்சயமா நாங்க 14 வருஷம் கழிச்சு வந்துடும், நீ இரு, ஆனா எங்களோட நீ வர்றது அவ்வளவு உச்சிதம் இல்லையப்பா அப்படின்னு. கோபமா ராமனை பார்த்தா, அப்புறம் தாயார் அப்படி தலையில அப்படி தடவி கொடுத்தார். சமாதானம்டா குழந்தை அப்படின்ட்டார். கையை கூப்பிட்டார். இவகிட்ட கேட்கறத விட பெருமாள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கை கூப்பிட்டு, பிரபு என்னையும் அழிச்சுட்டு போங்க பிரபு, அக்காவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அக்காவோட விஷயமே தெரியாம இருக்கும், திடீர்னு ஒரு நாள் பாட்டி சொன்னா வந்தேன் பிரபு, இனிமேல் அக்கா இல்லாம இருக்க முடியாது பிரபு, நான் பாட்டுக்கு ஓரத்தில் இருக்கேன் பிரபு, என்னால ஒரு கஷ்டம் வராது பிரபு, அவங்க 3 பேருக்கு நான் ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் பிரபு அப்படின்னாரு. ராமன் திரும்ப திரும்ப, இல்லை குழந்தை உன்னால கஷ்டம் கிடையாது, ஆனா நாங்க தான் இருக்கணும். உடனே ஒரு பார்த்தா அக்காவும் வேண்டான்னுட்டா, ராமனும் வேண்டாம், சரி பாகவதன் ஆகிய லக்ஷ்மணனை பிடிக்கலாம்னு சொல்லி லக்ஷ்மணன் கிட்ட போய், லக்ஷ்மணா நீங்க சொல்லுங்கோளே, அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கோளே, உங்க ராமண்ணா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கோளே, நானும் கூட இருக்கேன்னு அப்படின்னா. லக்ஷ்மணன் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டா. ஒரு சரி லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா ஒன்று வேணா பண்ணலாம், நான் ஊருக்கு போறேன், வேணா ஐஷன் போட்டுக்கோ, ஏன்னா அவருடைய பக்தி அவ்வளவு விசேஷமா இருக்குன்னு. பகவான் சும்மா இருடா அப்படின்னு இவருடைய பக்திக்காக வசப்பட்டு 3 பேருக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கா. இவர் பிரத்யட்சமா ராமாயண காலத்தில் இருக்கிறதா அவருக்கு அபிப்பிராயம், ஆனா இருக்கிறது கலியுகம். ஆனா மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, காலத்தை கடந்து இது பிரயாணம் பண்ணும். ஒரு 40 வயசுல எப்படி இருக்கணும்னு 25-30 வயசுல தீர்மானம் பண்றோம் இல்லையா? 15 வயசுல ஏதாவது ஒரு வீட்டையோ காரையோ பார்த்து இது மாதிரி வாங்கிடணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் மனசோடைய ஆழத்தை புதைச்சி வைக்கணும். அது ஒரு காலத்துல பிரத்யட்சமா நமக்கு விஷயத்தை பண்ணி கொடுக்கறது இல்லையா? மனசுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. ரொம்ப அழற கடைசியில சீதா மாதா சமாதானப்படுத்துறா, குழந்தை தப்பா எடுத்துக்காத, நிச்சயமா நாங்க வருவோம், நீ ஊர்ல ஜனங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தேன்னு சொல்லு, நாங்க சௌக்கியமா இருக்கோம்னு சொல்லு, சீக்கிரம் வந்துருவோம்டா, 14 வருஷம் கிடுகிடுன்னு ஓடி போயிருந்தா குழந்தை. குலுங்கி குலுங்கி அழறா, தாயார கட்டிட்டு அழறார், என்னை தள்ளி விடுறியக்கா, நான் எங்க போவேன்க்கா, எனக்கு யாரும் தெரியாதுக்கா, அனாதையா நிக்கிறேன்கான்ற தாயாருக்கு தாங்க முடியல. ஓன்னு அழறா தாயார்.
நீ அனாதை இல்லடா, நான் இருக்கேன்டா அவங்க கூட, சத்தியம். நம்ம எல்லாம் இப்பெல்லாம் அனாதை நினைக்கிறோம். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாளும் தாயாரும் தான் அநாதநாதா தீன பந்தோன்னு இருக்கா பிரபு. என்னைக்குமே எந்த விஷயத்தையும் நம்ம யாரும் அனாதைகள் கிடையாது. எந்த விஷயத்திலையும் நம்ம தோற்று போறவர்கள் கிடையாது. இந்த விஷயத்துல நம்ம பாவிகள் கிடையாது. எந்த விஷயத்தையும் நம்ம முட்டாள்கள் கிடையாது. எல்லா விதத்திலையும் தாயார் பெருமாளுடைய பூரண கிருபை நமக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் சத்தியமா உண்டு, தோத்து போக மாட்டோம். தாயார் சொல்லிட்டா, நான் இருக்கேன்டா குழந்தை, நீ இல்லாம எனக்கு என்னடா உன் சிந்தனை இல்லை, அதனால உன்னை பார்க்க வந்தேன், நீ கத்தினதெல்லாம் கேட்டுதானே ஓடி வந்தேன். சரிக்கா, அப்ப நான் என்ன பண்ணோம்னா நீ ஊருக்கு கிளம்பு. சரிக்கா கிளம்புறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னார். சரி, இந்த செருப்பு இந்த கட்டில் மட்டுமா எடுத்துட்டு போங்க. இந்த பாதம் எல்லாம் பாருவோம், பாதம் எல்லாம் மென்மையான பாதம், எப்படி கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து சிவந்து போயிடுது அப்படின்றார். ஏற்கனவே தாயாருடைய பாதங்கள் ரொம்ப சிவந்து தான் இருக்கும். தாயார் சொன்னடா குழந்தை, இப்படிதாண்டா போகணும், இப்படிதாண்டா போகணும் அப்படின்றார். இப்போ கேட்குற முனிவர்கள்லாம் கூட பாதுகா போட்டுக்கிறாள், நீ போட்டுக்கப்படாதா? உடனே ராமன் கிட்ட போய் கஞ்சுறார், நீங்க போட்டுக்கோங்க, நீங்க போட்டுண்டா சீதாக்கா போட்டுப்பாள். ராமன் இல்லைப்பா, நான் போட்டுக்க கூடாதுப்பா, பரதனுக்கு பாதுகையை கொடுத்துட்டு அப்படிதான் இருக்கணும். லக்ஷ்மணன் கிட்ட சார், நீங்க சொல்லப்படாதான். 3 பேரும் மாத்தி மாத்தி கஞ்சுறான். இவருடைய பக்தி இவா கண்ணே படும்படியா இருக்கு. தேவர்கள்லாம் ஆகாசத்தையும் பார்க்கலாம். ராமன் இப்படி காட்டுக்கு போகும்போது நமக்கு யாருக்கும் தோணலையே, ராமன் கூட போய் கைங்கரியம் பண்ணணும்னு நமக்கு யாருக்கும் தோணலையே. பார்க்கறா பார்வதி தேவி எல்லாரும் பார்க்கறா, சார் நம்ம எல்லாம் சீதையோட போயிருக்கலாமே, நமக்கு தோணலையே, இந்த பாவம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கதறார்கள். ஆச்சரியமா அவர் சொல்லிட்டார், இல்லைம்மா நீங்க எடுத்துன்னு போங்க. தாயார் சொன்னா, குழந்தை தப்பா எடுத்துக்காத, இந்த 3 பாதியும் நீ வச்சுக்கோ, அந்த 3 கட்டிலும் நீ வச்சுக்கோ. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. இல்லை நீ வச்சுக்கோ குழந்தை அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல, கோச்சுக்கிறார். நான் கொடுத்த ஒரு பாதிக்கை வாங்கப்படாத ஒரு கல்யாணத்துக்கு தான் நான் ஒன்றும் பண்ணலை, அட்லீஸ்ட் இப்பயாவது பண்றேன், கஷ்டம் வரும்போது தானே சகோதரன் அவசியமா இருக்கு, அப்ப கூட நான் பண்ணக்கூடாது, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு. உனக்கு எல்லா உரிமையும் உண்டுடா குழந்தை, உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் உண்டு. எதுக்கடா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாருன்னா, இவருக்கு இந்த பாதுகையை கொடுக்கணும், இவருக்கு தியானம் வேணும் இல்லையா. இவர் அந்த பாதுகையும் இல்லைன்னா மனசு ஒடிஞ்சு போயிட்டார் நம்ம. அதனால ராமனுடைய பாதுகையை பரதனுக்கு கொடுத்த மாதிரி பிரயாகதாசருக்கு இவனுடைய பாதுகையை கொடுக்கணும்னு இவன் சங்கல்பம் பண்ணிட்டான். உடனே அழகா பார்க்கிறார், தாயாரை சேவிக்கிறார், ராமனை சேவிக்கிறார், லக்ஷ்மணன் சேவிக்கிறார். ராமன் மர உரி தரிச்சிருக்கார், ரொம்ப அழகு. வனவாசி ராமன் தான் ரொம்ப அழகு. ராஜா ராமனை விட வனவாசி ராமன் தான் ரொம்ப அழகு. அந்த முடியெல்லாம் அப்படி ஜடாமுடி தரிச்சுண்டு ஆபரணங்கள் எதுவும் இல்லாமல் சின்னதா முட்டிக்கு மேல மர உரி. அந்த வனவாசி ராமனை பார்க்கணும்னா திருவனந்தபுரம் தான் போகணும். திருவனந்தபுரம் பத்மநாபனை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்த ஒரு ராமர் சன்னதி உண்டு. 2 ராமன் ஒரே சன்னதிலேயே 2 ராமன் உண்டு. ராமன் சீதா லக்ஷ்மணன் 2 பேர் 2 ஜோடி உண்டு. ஒன்று பார்த்தா ராஜா ராமன் ராணி சீதா, இன்னொன்று வனவாசி ராமன் வனவாசி சீதா வனவாசி லக்ஷ்மணன். தாயார் மட்டும் ஒரே மாதிரி இருப்பான் ஆபரணங்களோட, ராமன் லக்ஷ்மணன் மட்டும் மாறி இருப்பான். அவ்வளவு அழகு அந்த ராமனுடைய ரூபம் எல்லாம் மயங்கி போகும்படியா இருக்கு. அழகா சேவிச்சார். நான் வரேனே இல்லப்பான்னு சொல்லி அழகா 3 பேர் நடந்து போறா. தாயார் இவரை கட்டிக்கிறார், சகோதரா அப்படின்றா. எனக்கு சகோதரன் தான். உடனே சொன்னா, சீதாக்கா சீக்கிரம் வந்துடுன்னு, 14 வருஷத்துல நீங்க வரலை அப்படின்னு நான் உசுரை விட்டுட்டு வேண்டாம், கட்டாயம் சத்தியமா வந்துடுறேன்டா குழந்தைன்னு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு 3 பேரை கிளம்பி போயிடுறா. கண்ணு கட்ட தூரம் டக்குன்னு காணாம போயிடுறா. ஒரு ஒன்று அழகா அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துட்டா. இந்த பிரிவு தாங்க முடியல, சகோதரியுடைய பிரிவு தாங்க முடியல. மூர்ச்சியாகி விழுந்தா ரொம்ப நேரம் ஆயாச்சு சுயப்பிரஜ்யம் வரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, எழுந்துட்டார். சரி ஊர்ல போய் வரலாம், நன்னா இருக்கான்னு சொல்லுவோம்னு சொல்லி திரும்பி இந்த கட்டல் இந்த பாதுகையெல்லாம் தூக்கிட்டு திரும்பியும் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்னு பகவத் பசனை பண்ணிட்டே ஊருக்குள்ள வரா. அழகா பகவத் பசனை வேண்டு ஊருக்குள்ள வந்தால் எல்லா ஜனங்களும் காத்துட்டு இருக்கா, அவர் வருவாரா ரொம்ப நாள் ஆயாச்சு. இவர் போய் அழகா வந்துட்டா. எல்லாரும் பார்த்தா அவரை பார்த்தாலே தெரியுது இவர் பிரத்யட்சமா சீதாராமனை பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு தெரியறது. உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரை சேவிக்கிறா. அவர் சொன்னா, நன்னா இருக்கா, நான் ரொம்ப கெஞ்சினேன், என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டோன்னா, சரி இந்த பாதுகையை கட்டிடலாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் போட்டுண்டா உட்காந்துண்டா. ஆனால் திரும்பி எடுத்துன்னு வர சொல்லிட்டா. நான் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன் பிரசாதமான்றார். அழகான பாதுகை காட்டுறார். அதில் பகவானுடைய பாத அந்த திருவடி அப்படியே பதிஞ்சிருக்கு. தாயாருடைய திருவடி பதிஞ்சிருக்கு, லக்ஷ்மணுடைய திருவடி பதிஞ்சிருக்கு.
அழகா அந்த கட்டில தான் அந்த சுகந்தம் வீசுறது. ஆனால் எல்லாரும் பார்த்தா இந்த அயோத்தியாவில் இருந்திருக்கோம், நமக்கான இந்த பாக்கியம் கிடைக்கல, இவரால் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அன்னிலேருந்து ஒரு மாமா பிரயாகதாசர் ஏற்கனவே அப்படிதான் கூப்பிட்டு நல்லாவே. ஏன்னா சீதைய சகோதரின்னு சொன்னதுனால இவர் எல்லாருக்கும் மாமா வாயாச்சு. மாமா பிரயாகதாசர் அப்படின்னு கொண்டாட இவர் ஒவ்வொரு நாளும் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இப்படி கவுண்ட் பண்ணிட்டே இருக்கா. ராமாயணத்துக்கு மேலே படிக்கவே மாட்டேங்கிறார். இவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு காத்துட்டு இருக்கா. சில சமயங்கள் ராமாயணம் படித்தா ஒத்துக்க முடியல, மூர்ச்சையை விழுந்துடுறார். இப்படியே இருக்கார். ஒவ்வொரு நாளாக கணக்கில் கரெக்டாக 14 வருஷம் முடியறது சொல்றார். நாளைக்கு ராமன் வருவா, சீதா வருவா, எல்லாம் ரெடியாக இருங்கோ, 14 வருஷம் முடிஞ்சு போயாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறா. அவளுக்குலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. நிஜந்தா சொல்றாரா புரியாம சொல்றாரா? சரி, எல்லாரும் காத்துட்டு இருக்கா. காத்தால அழகா இந்த பாதுகை இந்த கட்டுவிக்கெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அழகா அவர் எதிர்பார்த்த மாதிரி சீதா மாதா ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மணன் வந்துட்டார்கள். அழகா வந்தார்கள். ஓடி போன அழகான்னு கட்டிண்டார். குழந்தை வந்துட்டேன் பாத்தியா, கரெக்டா 14 வருஷம் முடிஞ்சவொடனே வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னார். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராமனை சேவிச்சார், லக்ஷ்மணன் சேவிச்சார். ராமனும் லக்ஷ்மணன் ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார்கள். மற்றவ யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஒரு ஆனந்த வச்சார். பாருங்க பாருங்க, ராமன் வந்தாச்சு, சீதை வந்தாச்சு, லக்ஷ்மணன் வந்தாச்சு. ஜெய் போலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ சீதா மாதா கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமிக்கு ஜெய் அப்படின்னா ஜனங்கள்லாம் பார்த்தா இவருடைய பக்தி நமக்கு வந்தா தேவையில்லைன்னு நினைச்சா. அவர் அதே மாதிரி இருந்துட்டு இருந்தார். அப்படியே அந்த பகவத் தியானம், அப்பப்போ பகவத் தியானம் வரும், பகவத் அனுபவங்கள் கிடைக்கும். அழகா நீ தாயார் வந்தா தாயாருக்கு அது பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுத்தா சொல்லுவார். சில பேர் பைத்தியம் நினைச்சா, சில பேர் சிரேஷ்டமான பக்தன் நினைச்சா, சில பேர் வெளிவேஷக்காரன் நினைச்சா, சில பேர் நடிக்கிறான்னு நினைச்சா, அது உலகம் அவாவாளுக்கு தோணா மாதிரி எடுத்துக்கும். ஆனால் உத்தமமான பக்தர்களுக்கு அவர் பெரிய பக்தன் அப்படின்னு புரிஞ்சது. அப்படியே வாழ்ந்தார். கடைசியில் சீதா மாதா திருவடிகளில் ஐக்கியமாயிட்டார். அப்போ சீதையை சகோதரியா பார்த்த ஒரு பாவம், இது வரைக்கும் நமக்கு பழக்கமில்லாத ஒரு பாவம். இந்த மாதிரி ஆண்டாளை எடுத்துக்கலாம். எத்தனையோ ஸ்திரீகள் ராமானுஜரை சகோதரனா ஏற்றுக்கலாம். ஆண்டாள் ஏற்றுட்டா இல்லையா? சகோதரன் இல்லைன்னா ராமானுஜர் இருக்காரு, நம் கோயில் அன்னர் அப்படின்றான் ஆண்டாள். இப்போ ராமானுஜர் மாதிரி ஒரு சகோதரன் இருந்துட்டா எதுக்கு பயப்படணும்? எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். அத்தியாச்சரியம். அதனாலதான் சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. அத்தனை வசதி ராமானுஜன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பக்தி பாவம் தான் முக்கியம். ராமானுஜர் சகோதரனா எடுத்துக்கலாம், ராமானுஜரை பிள்ளையா எடுத்துக்கலாம், ராமானுஜரை தகப்பனா பாவிக்கலாம், எப்படி வேணாலும் பாவிக்கலாம். ராமானுஜர் ஆச்சாரியனா பாவிக்கலாம், ராமானுஜரை ஸ்வயம் பகவானா பாவிக்கலாம். பகவத் ராமானுஜர் தான். அவ்வளவு வசதி சுவாமி ராமானுஜர். அப்ப பக்தி கணேச தேவி சொன்னேன் முதல் நாள். ராஜாத்தியா இருந்து ராமனை குழந்தையா பாவிச்சு அனுபவிச்சான்னு சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? தன்னா குழந்தை பகவானுக்கு ரொட்டி கொடுத்து பகவான் பிரத்யட்சமா வந்து சாப்பிட்டான்னு சொன்னேன். நேதி ரகுநாத தாசர் ஆச்சரியமா பகவானே அவர்களுக்கு கூட செக்யூரிட்டியா வந்து காப்பாத்தினேன். அதே போல இந்த மாமா பிரயாகதாசர் 4 பக்தர்களுடைய சரித்திரம் அனுபவிச்சிருக்கோம். இந்த மாமா பிரயாகதாசர் சீதையை அவ்வளவு அழகா சகோதரியாகவே பாவிச்சு 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 ஜோரா பிரத்யக்ஷத்துல தாயார பார்த்துட்டான். எனக்கு ராமபக்த விஜயத்துல ரொம்ப பிடிச்ச சரித்திரம் இருக்கு. இந்த மாமா பிரயாகதாசன்றது நான் அதிசயிச்சு போயிருக்கேன். இப்படிலாம் கூட பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு. ஜனகர், பெரியாழ்வார், சமுத்திரராஜன்லாம் மாப்பிள்ளையா பார்த்திருக்கான். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, அந்த மாதிரி பக்தியினால் சகோதரியாய் பெற்றேனோ மாமா பிரயாகதாசரை போலே ஒரு வாக்கியம் எழுதிடலாம். அத்தனை விசேஷம். அப்ப இது போல ஒரு பாவம் நமக்கு சித்திக்கும். எத்தனை இருக்கு பாருங்க பக்தி. பக்தினா ஏதோ சும்மா விளையாட்டு இல்லை, இது வெறும் வெளி வேஷம் இல்லை, உள்ளுக்குள்ள அப்படியே பாவம். இந்த பாவத்தை அப்படியே தலைக்கணும். ஊருக்காக இல்லை, உலகத்துல தான் பெருமையை காப்பாற்றுறதுக்காக இல்லை, ஸ்வயம் பகவான் அனுபவிக்கிறா, அதனாலே அவர்கள் பிரகடனமாற. அவ்வளவு சிரேஷ்டம். பக்தி பலவிதமானது. என்ன கஷ்டம் வந்தாலும் பக்தி பண்ணணும். அது ஒண்ணு. அடுத்த கதை அதுதான். என்ன வேணா கஷ்டம் வரட்டுமே, எவ்வளவு வேணா அசிங்கம் வரட்டுமே, எவ்வளவு வேணா பிரச்சனை வரட்டுமே, பகவான் மேல வச்ச பக்தி வீண் போக கூடாது. நன்னா ஞாபகம். பகவான் எல்லாருக்கும் கிருபை பண்ணுவான். ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை,
கையில் இருக்க பணம் முக்கியம் இல்லை, புத்தி முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை. படிப்பு முக்கியம், படிப்பு வேண்டாம் அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து குருஜியே சொல்லிட்டா படிப்பு வேண்டாம். குருஜி நிறைய சொல்கிறேன், அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணுங்க, அதெல்லாம் மட்டும் வரைக்காது. இவாளுக்கு எதெல்லாம் சௌகரியமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாரும் கட்டிக்காராங்க, ஸ்திரீகள் புருஷா குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாரும் சமத்து. கரெக்டாக அவாவாளுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நாங்கள் கிட்ட ஆர்கியூ பண்ணுவோம். அது பக்திக்கு பகவான் அடையிறதுக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஒரு விதவை ஸ்திரீ இருந்தா, ரொம்ப விசேஷமானவள். சின்ன வயசுல கல்யாணம் ஆகி கல்யாணம் இழந்துவிட்டா. எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபிப்பா. பகவன் நாமத்தை யார் வேணா ஜபிக்கலாம். நல்லா ஞாபகம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், பகவன் நாமத்தை ஜபிங்கோ ஜபிங்கோ ஜபிங்கோன்னா வேற வழி கிடையாது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ரொம்ப அழகா சொல்றார் கம்பராமாயணத்துல. என்ன விதமான நன்மைகள் வேணுமோ, நீங்க எனக்கு நன்மையே இல்லைன்னு மற்றவாட சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு இது வேணுமே அது வேணுமே அடுத்தவாட கெஞ்சி பிரயோஜனம் இல்லை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுக்கும். இப்போ எல்லாரும் எல்லா சமயம் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஆனால் பகவன் நாமம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நமக்கு சகாயம் பண்ணும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. இல்லாமல் போயிடுமா பாவங்கள்லாம். சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. திரும்பி திரும்பி ஜன்மா மரணம்னு மாட்டிக்க மாட்டோம். இந்த துக்க சூழலை அடுத்துட்டு போயிடலாமா. சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவன் 2 எழுத்தினார். ராமான்ற 2 அக்ஷரம் அப்பேற்பட்ட பலம் உடையது. பெரிய ஸ்லோகங்கள் கிடையாது, வெறும் ராமான்ற 2 அக்ஷரத்துக்கு அத்தனை பலம் உண்டுன்னு கம்பன் அனுபவிச்சு சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். நாளும் ரொம்ப அழகான வார்த்தை. என்னைக்கு வேணாலும் என்ன விதமான செல்வமும், செல்வம்னு நிறைய உண்டு, எல்லா விதமான செல்வத்தையும் இந்த ராமநாமத்தை தரும். எல்லா விதமான நன்மைகளையும் ராமநாமம் தரும். எல்லா இடங்கள்லையும் தரும், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் தரும். எல்லா விதமான பாவங்களையும் நாசம் பண்ணும். எல்லா விதமான கர்ம வினைகளையும் அழிச்சு போடும். பல கோடி ஜென்மா சுவாமிடுத்து எல்லா ஜென்மாவை அழிச்சு போடும். இனிமேல் திரும்பவும் பிறவாதபடி பிறவா நிலையை கொடுத்துடும். இம்மையே ராமவன் 2 எழுத்தினால். ஒரு அழகா ஜோரா ஜபிச்சுட்டு இருக்கா. தம்மக்கா அப்படின்னு பேர் அவளுக்கு, தெலுங்கு தேசம். அழகா எப்பொழுது ராமா ராமா ராமா. வேற என்ன பண்ண முடியும்? கணவனை இழந்தாச்சு, ஏதோ 10-15 வீடுகளில் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வயிற்ற கழுவணுமே. உசுறு நினைச்சா போகிற மாதிரி இல்லையே. கஷ்டப்படும் போது உயிர் போயிடணும்னு நினைச்சா இன்னைக்கு யாருமே உசுரோடு இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் கஷ்டம் வருது. கபடிமான் ஜாதி மாதிரி அவமானம் வரும்போதெல்லாம் உசுறு போகணும். இதோட பல லட்சம் தடவை நம்மளாம் சென்று போயிருக்கணும். அதனால நம்ம மானம் கெட்டவா ரோஷம் கெட்டவா சொல்லிட்டு போட்டோம். என்ன பண்ண முடியும்? எல்லாராலையும் போக முடியறதா? அதெல்லாம் முடியாது. அது எவ்வளவு நாள் இந்த சரீரத்தில் இருக்கணும்னு இருந்துத்தானே ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விதத்தில் கஷ்டத்திலையும் அவமானத்திலையும் பிரச்சனைகளையும் உயிரோடு இருக்க நல்லது. என்னடா பாவங்கள் குறைஞ்சு போயிடும். பாவங்கள் இந்த ஜென்மாவிலேயே குறைஞ்சு போயிடுது அப்படின்னா திரும்ப 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 வந்து மாற்றிக்க மாட்டோம். மனுஷ ஜென்மா எதுக்குன்னா எல்லா பாவ புண்ணியங்களும் இல்லாமல் போய் பகவானுடைய திருவடி அடையறதுக்காகத்தான் மனுஷ ஜென்மம். அதனால தான் பாவங்கள் கஷ்டங்கள். இன்னைக்கு கூட எம்பெருமானார் ஜீயரை சேவிக்க போயிருந்தோம் ஆழ்வார் நகரி. சாமியோட அப்படியே பேசிட்டு இருந்தோம். நிறைய சொல்லியிருந்தாங்க. நெத்தியில் திருமண இட்டுக்கிறத பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். பாவங்கள்லாம் அப்படியே போயிட்டு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவா, கேவலப்படுத்துவா. அப்பெல்லாம் சரி பகவான் நம்முடைய பாவங்களை 4 திட்டு எடுத்துட்டு போயிடுறான். இல்லாட்டி அந்த பாவத்துக்கு போய் நம்ம நரக வேதனை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த திட்டு ரொம்ப சுகம், ஆனால் ரொம்ப கஷ்டம். அதான் மரணாத் அதிரிச்சதே அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதேன்னு பகவான் கீதையில் சொல்லலாம். மரணத்தை காட்டிலும் எதிராக பெரிய கஷ்டம்னா அவமானம். பல்லு மேலே நாக்கை போட்டு பேசுகிறாள், நாக்கில் நரம்பு இல்லையா அவ்வளோ பேசுகிறோம். அப்படியே மனசுக்குள்ளே போட்டு அப்படியே குடையிறது வார்த்தைகள். முன்ன பின்ன தெரியாதவா பேசக்கூடிய வார்த்தைகள், தெரிஞ்சவா சொல்லக்கூடிய கேவலமான வார்த்தைகள்லாம் சுடுசொற்கள் மாதிரி மனசில் நிற்கிறது. நாவினால் சுட்ட வடு. ரொம்ப அழகான அனுபவம். என்ன விசேஷம்னா நம்முடைய தமிழில் சொல்லப்பட்ட விஷயங்களோ சான்ஸ்கிரிட்டில் சொல்லப்பட்ட விஷயம் அனுபவபூர்வமான வாக்கியங்கள். சும்மா ஏதோ கற்பனையில் எழுதிருக்கு, அனுபவத்தினாலே சொன்ன வார்த்தைகள். அவ்வளவு சிரேஷ்டம். செத்து போயிடலாமான்னு தோன்றது, இப்படி குறுகி போயிடுறது. நினைச்சு 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 மனசு வெட்டி போகிறது. இப்படி சொல்றாளே இப்படி சொல்றாளே இப்படி சொல்றாளே அப்படி. ஆனாலும் வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தம். வாழலாம். அப்ப அந்த மாதிரி சமயத்தை தான் எதிராக நமக்கு சமாதானம்னா பகவன் நாமம் ஒண்ணுதான் சமாதானம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 1000 பேர் நமக்கு சமாதானம் சொல்லலாம். அது உள்ளுக்குள்ளேருந்து அந்த வருத்தத்தை மருந்து போட்டு ஆத்தாது. உள்ளுக்குள்ள ரணத்தை ஆத்திரம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகவான் மருந்து போட்டதான் நடக்கும். இது வெளியிலேருந்து மருந்து போடுற விஷயம் இல்லையே. சமயத்தை கை கால் வலிக்கும், இந்த ஓலினி எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுக்கும்,
ஆனால் அது வலி சரியா போகாது. ஏன்னா மேலே வலியா இருந்தா சரியா, உள்ளுக்குள்ள நரம்பெல்லாம் அப்படி முறுக்கிற மாதிரி வெளிச்சுக்கணும்னா அதுக்கு அது வேலை செய்யாது இல்லையா? அது மாதிரி இது மனம்ன்றது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது என்ன உருவம் தெரியல, என்ன கலர்னு தெரியல, என்ன ஷேப்புன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள 1000 விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு. கடலை விட ஆழமா என்னமோலாம் புதஞ்சு கிடக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய காயமா உட்காந்து, ரொம்ப சின்ன அல்ப விஷயங்கள் நமக்கே தோணும். அது என்னடா இதுக்கெல்லாம் தெரியாது, இதுக்கெல்லாம் ஆழமா, இதுக்கெல்லாம் கவலைப்படமா. ஆனா அது என்னமோ ஒரு பெரிய துக்கம். இந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டு அவசியம் புரியவே, சாக்லேட்டு காரியே, ஒரு பலூனு காரியே, அதுக்கு என்னமோ அது பலூன் பெருசு அது நினைச்சுட்டு இருக்கு. இந்த மனசு ரொம்ப வினோதமான ஒரு பொருள். இது பெருசெல்லாம் சாதாரணமாக ஒரு சின்னதெல்லாம் பெருசா இருக்கு. கணவர் 2 நாள் பிஸியா இருந்து பேசுறேன்னா உங்களுக்கு என் மேல அகாசியே இல்லை, அக்கறையே இல்லைன்னு பேசிட்டே இருந்தேன். அப்ப என்ன வேலை பண்ண விடுங்கப்பா, உங்களுக்கு என்னைக்காவது தோணு தெரியும் உட்காந்து பேசிட்டு போலான்ப்பா. பேசலனாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பெரிய கஷ்டம். மனைவி சின்சியரா வேலை பண்ணும்போது ஆண்களுக்கு காதலே வரும். அப்பதான் அவளுக்கு கண்ணியமணியே முத்தேன்னு அப்ப போப்பா வேலை இருக்கு, மாவு கரைக்கணும், அது கரைக்கணும், சும்மா இருப்பா, அப்புறம் போ அப்படின்னு. இவா தேமேன்னு உட்காந்து அப்பா அவள் வேற ஏதாவது வேலையில் போயிடுவா. இது ஒரு மனசு, உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா, என் மேலே பேசுறீங்களா, என் மேலே அதான் கொஞ்சம் மரியாதை இருக்கா. நான் தான் சொன்னா காது கொடுத்து கேட்கறடான்னு. காது கொடுத்து கேட்காத மாதிரி புலம்பிகிட்டே இருந்தா யார் தான் கேட்பா? காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் புலம்பிகிட்டே இருக்கு. ஆனால் நை 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 நை. சரி, இது சாட்டிங் பாக்ஸ், அது பாடி கத்திட்டு கிடக்கட்டும். இது எஃப்எம் ரேடியோவில் பார்த்துட்டு பேசிட்டே இருப்பா பாருங்க. ஒரே ஒருத்தியை பேசிட்டு இருப்பா 1 மணி நேரம். என்ன பேசுகிறோம் அவளுக்கே தெரியாது, எதையோ ஒன்று பேசணும். ஆனால் பேசிட்டு இருக்கா. ரைட் தானே ஆச்சு. அப்புறம் எதாவது சொன்னேன், காலில் விழுந்துதான்னா எல்லாம் விழுந்துது. காலில் தான் வேணும், உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே போனால் பிரச்சனை. இப்படி ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனஸ்தாபம் ஆயிடுது, பெரிய மனஸ்தாபம் ஆயிடுறது, பெரிய பெரிய மனஸ்தாபம் ஆயிடுறது. மனுஷாருடைய மனசு ரொம்ப வினோதமானது. அது இந்த காலகட்டத்தில் எல்லாம் மிஷின்களோட வாழ பழகிட்டோமா, மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. மனுஷாலோட பழக்கம் குறைஞ்சு போயிடுச்சு, வாழ்க்கையோட யதார்த்தம் தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓடின்னு இருக்கும். கற்பனை யதார்த்தம் ஆயிடுது, யதார்த்தம் கற்பனைன்னு ஆயிடுது. என்னமோ பாவமா இருக்கு, நிஜமா சொல்றேன். அதெல்லாம் பார்த்தா பாவமா, கோபம் இல்லை, பாவமா இருக்கு. குடும்பத்தை கிடைக்காத ஆனந்தம், சத்சங்கத்தை கிடைக்காத ஆனந்தம், பகவானத்தை கிடைக்காத ஆனந்தம் டிவியில கிடைக்கும்னு மூழ்கி போகும்போது ஐயோ இப்படி ஏமாந்து போறாளேன்னு ஒரு ஆதங்கம் தான். என்ன இருக்குல்ல, போய் தன் வாழ்க்கையை தொலைச்சுட்டு இருக்கான்னு ஒரு கவலை, ஒரு பயம், என்னடா அது அப்படின்னு ஒரு ஏமாற்றம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள். அதனால மனசை எப்பொழுதுமே சாதாரணமா வச்சுக்கோங்க. பெருசா எதிர்பார்க்கவே யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பே வேண்டாம். ஏமாற்றம் எங்கேன்றா வருது, எதிர்பார்த்தா தானே. எதிர்பார்ப்பே இல்லை வச்சுக்கோங்களேன், கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வரணுமே, அதான் வரணுமே. எனக்காவது தோசை பண்ணியிருப்பேன், நமக்கு தோசைக்கு சட்னி தான் பிடிக்கும். அன்னைக்குன்னு போய் பாலா போன கரண்ட் கட் ஆகும், இல்லாட்டி அன்னைக்குன்னு பாட்டி வேலை பண்ணுவா. இந்த வீட்டில் என்ன சொல்றதுக்கு அந்த சட்னி இருக்கான்னு கணவன். இவாளுக்கு கோவம் புத்துண்டு வரும். எத்தனை தடவை பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் திருப்தியே கிடையாது. ஒரு சட்னி நீங்க இதுவா 4 தோசை 5 தோசை இல்லையா கழுத, அப்படிதான் சொல்லணும் உங்க பாஷையில். ஒரு மிளகா அப்படியோ தயிரையோ விட்டு வாய் அள்ளி போட்டு முடிஞ்சுது. அப்பா அந்த வேலைக்கு உள்ள நைனே ஒன்று குதிக்கிறது பாருங்க, பசி 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 வாயை மூடி எதையோ வாயை போட்டு அமுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு தோன்றது. இதுக்கு ஒரு சட்னி, இதுக்கு ஒரு மிளகா அப்படி, இதுக்கு ஒரு அப்பளா. அதுக்கு அப்படியே ஒரு கோபம் எனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு வேண்டாம், இவரத்தால எனக்கு வேண்டாம், இவா சொல்ல அந்த கோவம். அது ஒரு 4 முத்து மொத்த இவர் கோவப்பட்டு கதவை சாத்தி ரோட்டுக்கு போக, இவன் மூலையில் உட்காந்து ஓ அழுது என்ன சொல்றத கண்ட இவா புலம்ப. கடைசியில் பார்த்தா 4 தோசை ஒரு சட்னிக்கு ஒரு தகராறு. சிரிக்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆட்டில் பண்றது தானே. நான் இல்லாததையா சொல்றேன். உடனே எங்க வீட்லயும் இப்படி நினைச்சுக்கப்படாது. அது ஒரு கவலை வந்துடும் உங்களுக்கு, குஞ்சு வீட்லயும் இப்படிதான் போல இருக்கு அப்படியே சொல்றாரு. நான் கூட தேவகி குழந்தைய பத்திக்கான குழந்தை பத்திக்கிற மாதிரி இருக்காங்க. நான் குழந்தைய பத்திக்க உள்ளுக்குள்ள அனுபவம். அதனால சின்ன சின்ன விஷயம் பெருசா எடுத்துக்காது, மனசு விட்டு பேசுங்க. இன்னைக்கெல்லாம் பேசுறது யாருக்கிட்டயோ பேசுறோம். வீட்டுக்கார சரியில்லை, 3ஆவது வீட்டில் ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கோம். அது வீட்டுக்காரே பேசிடலாமே. அதான் அதிசயமா இருக்கு. அவன் மனுஷன் சொன்னா புரிஞ்சுக்கிறதே மாட்டேங்கிறார். அவன் ரொம்ப நல்லவளா இருப்பான். என் வீட்டுக்காரன் அப்படித்தான், ஆம்பளைகளே அப்படித்தான் இருப்பான். ஒட்டுமொத்தமா அவ்வளவுதான். கலந்து விட்டா சொன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இது சம்பந்தப்பட்டவாகிட்டே பேசி நிறைய விஷயங்கள்
சம்பந்தப்பட்டவரை பேசி முடிச்சிட்டோம்னா விஷயம் முடிஞ்சு போயிடுது. இது சம்பந்தம் இல்லாதவா இதை போகும்போது இன்னும் 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 பூதாகரம் ஆகிற பிரச்சனைகள் நிறைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த காலத்து குழந்தைகள் விவாகரத்து சர்வ சாதாரணமாக பொம்பளை வசனம் ரொம்ப சாதாரணமாக நிற்கிறார். என்ன சொன்னாலும் அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா பைத்தியகாரத்தனமா இருக்கு. நிதானமா இருக்கும். நாமஜபம் பண்ணல ஒரு நிதானம் வரும். அதுக்காக எவ்வளவு சொல்றேன். இந்த விதவை அவள் ஒரு பெரிய ஆதரவு கிடையாது. வயிற்ற கழுவணும். சரி சாப்பிட்றது தூங்கல் மட்டும் தான் வாழ்க்கையா? அப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்பாடான்னு வாழ்ந்துட்டு போயிடலாமே. சிங்கம் புலியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுறது. மனசு மனுஷாளுடைய பெரிய பலமும் மனசு தான், பெரிய பலகீனமும் மனசு தான். இதை அப்பாடான் வச்சுக்கிறதானே ரொம்ப கஷ்டப்படுற கடைசியில் மனசே சரியில்லை, என்னமோ திருப்தி இல்லைன்றோம். மனசு சாதாரணமா வச்சுக்கிறதுக்காகத்தான் நாமஜபம். நம்ம நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கா ஜம்மக்கா விடாம ராமநாமம். பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் ராமநாமம் ஜபிக்கிறார். வீடு வாசல் பெருக்கும் போதெல்லாம் ஜபிக்கிறார். உடம்பு முடியாம லீவு போட்டு அடுத்த நாள் வந்து வேலைக்காரர்கள் திட்டுவா இல்லையா? நம்ம எப்ப பார்த்தாலும் லீவு போட்டுட்டு இருக்காரு. அப்படியே மன்னிச்சிருக்கோமா உடம்பு முடியல ராம் ராம். அது சில பேருக்கு அது வேற கோவம் வருது. உனக்கு என்ன பெரிய திமுறை பெரிய பக்தை நினைப்பா? நான் பக்தி வேஷம் போட்டு ஏமாத்திரியா? ராம் ராம் சொன்னாங்க நாங்கள் பக்தி பண்றது எங்காவது எவ்வளவு பூஜை பண்றோம் தெரியுமா உனக்கு? நீ பக்தி பண்ணா எவ்வளவு கஷ்டப்படுற அப்படி வேற சொல்லிடுவேன். அது டக்குன்னு வார்த்தை இருக்கு பாருங்க, டக்குன்னு எடுத்து அப்படி கத்தி எடுத்து குத்துறத விட மோசமா அப்படி நெருப்பள்ளி கொட்டுறது நெஞ்சில. சில பேர் சொல்லிடுறான் பெரிய ராம பக்தியா இருந்தா சொகுசா வச்சுக்க வேண்டியதானே பகவான் ஒண்ணு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்டுவான். இவன் எது கஷ்டம் எது சுகம்னு தெரியாம நினைச்சிட்டு இருக்கான். ஏதோ நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ரூம்ல கட்டில படுத்து தூக்கம் வராம இருந்தா அது சுகமா? வீடு எல்லா பதார்த்தமும் இருக்கு, ஆசையா நல்லா நெய் விட்டு சக்கரை போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட முடியல. ஆனா வீட்டுல அப்படியே மூட்டை மூட்டையா எல்லாம் இருக்கு, டின்னா நெய் இருக்கு, இது சுகமா? ரோட்ல யாரோ போட்டிருக்கா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பாட வயிறு ரொம்ப எடுத்து நிம்மதியா தெருவோரத்தை கொசுக்களோட ஒருத்தன் தூங்குறானு அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் சௌக்கியமா சாப்பிடணும்னு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சமயத்துல அந்த நிறைய பேர் புத்தி சுவாதீனம் இல்லாம அலைவா. எங்கேயா சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவா. சமயத்தை சாக்கடை தண்ணி எடுத்து குடிச்சு நான் பார்த்துருக்கேன். நமக்கு பதறும். இல்லை பிஸ்லரி வாங்கலாமா, கில்லே சாப்பிடலாமா? நான் கூட டெய்லி அவனு ஒரு கில்லேவோ ஏதோ கொடுப்போம். ஆனால் அவன் பாட்டு குடிக்கிறான். சரி வயிறு ரொம்ப ஆசை, தாகம் தீர்ந்துடுச்சு. அவன் நிம்மதியாக தான் இருக்கா. நம்ம சரீரத்தை சௌக்கியமா வச்சுக்கிறது சுகம்னு ஒரு தப்பான அர்த்தத்துக்கு வந்துட்டோம். சரீரத்துக்கு சுகம் வேண்டான்னு சொல்லலை, மனசு அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டா நீ என்ன பெரிய பக்தை நினைப்பா, இவ்வளவு கஷ்டப்படுறிய? ஒன்றும் சொல்றது இல்லை. திரும்பி பேச 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 ஜாஸ்தி தானே ஆயிட்டு இருக்கும். வாதோன அனவலம்பியகன்ற நாரதர் பக்தர்கள் வாத விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது, நானே தான் ஆயிடுக. இந்த குணங்கள்லாம் வரணும் நமக்கு. சரி அப்படி விட்டுடணும். அப்புறம் பகவான் போய் அழறா, பகவானே நான் ஒழுங்கா பக்தி பண்ணலைன்னு சொல்றா. ஒரு வேளை இருக்கலாம், இன்னும் நல்ல பக்தியை குருன்னு தான் கேட்கறான். சரி எனக்கு இனிமேல் ராமன் வேண்டாம் பக்தி வேண்டாம்னு சொல்லலை. கர்மா கழியறது. இந்த வாழ்க்கையில பகவான் தியானம் இருக்கா, பகவன் நாம ஜபம் வாயில வருதா, இதுதான் முக்கியம். அதெல்லாம் 2ஆம் பட்சம். கார்ல போகிறதுனால அவன் நிம்மதியா இருக்கான்னு அர்த்தமும் இல்லை, காலில் செருப்பு இல்லாம போகிறதுனால அவன் படாத பாடுபடுறான்னு அர்த்தமும் இல்லை. என்ன ஞாபகம், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நிறைய வித்தியாசங்கள். நம்ம பார்க்கிற பார்வை வேற, நம்ம அனுபவிக்கிறது வேற. நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு உலகத்துல பார்த்தோம்னா. எத்தனையோ பேர் குடும்பத்தெல்லாம் விட்டு வெளிநாடு போய் வேலைக்கு போகிறான். இதுக்கடா தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே சிலத்தனை பாடுபடுறான். அதுவும் இந்த அரபு நாடுகள்லாம் போறாளே, என்ன வெயில் கஷ்டமா இருக்கு. சரி தன் குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பத்துக்காக தான் வேலைக்கு போறான். ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு தான் போக வேண்டியது. நிஜமாவே அப்படியே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாரும் சந்தோஷமா வாழ பழகிக்கிறோம். நாமஜபம் பண்றான். புரியணும் நமக்கு. நாமஜபம் ஒண்ணுதான் கதி. உலகம் யாரையும் எப்ப வேணா எப்படி வேணாலும் சொல்லும், எப்படி வேணா நடத்தும். அதுக்கெல்லாம் விலை கொடுத்துட்டு வாழ முடியாது. நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி தான் ஜெயிக்கணும். இப்போ நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, விடாத நாமஜபம். அவளுக்கு வேற பொழுதுபோக்கு இல்லை, வேற போக்கிடம் இல்லை, வேற அங்கேயும் போக முடியல. விதவையா இருக்கிறதுனால எந்த இடத்தையும் உள்ள சேர்க்க மாட்டேங்கிறா. ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. எல்லாரும் ஏதோ ஒரு சில பேர் அவர்கிட்ட கொஞ்சம் ஆதரவா நடந்துக்கிறார். அப்ப கூட கொஞ்சம் ஒரு தள்ளி தான் வைக்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தை எங்கேருந்தோ வந்து கலந்துடுத்து. ஒரு காலகட்டத்தில் வந்து கலந்த விஷயங்கள் இது ஆரம்பத்திலேருந்து கிடையாது.
மகாபாரதத்தை பார்த்தோம்னா குந்தி இளம் விதவை தான். ஆனால் எந்த இடத்தையும் அவளை ஒதுக்கியெல்லாம் வைக்கலாம். அரண்மனைக்கு வரா, பகவான் இடத்த ஸ்தோத்திரம் பண்ணுறான், பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். ஒரு காலகட்டத்தில் எங்கிருந்தோ சமுதாயத்தை தேவையில்லாமல் நுழைஞ்ச விஷயங்கள் பல பல. இது சாஸ்திரங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ காண கிடைக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் அந்த பால்ய விவாகம்லாம் இருந்ததுனால அவள் வயசு வரதுக்கு முன்னாடியே கணவனை இழந்துடுவாள். அப்போ அழகாக இருப்பாள். அதுக்காகத்தான் அவள் தலையை மொட்டையடிக்கிறது, வீட்டுக்குள்ளே ஒதுக்கி வைக்கிறதுனா அதுக்குன்னா ஆண்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப எதிர்த்து போரானவர் நம்ம மகாகவி பாரதியார். ரொம்ப தைரியம், ஆச்சரியம். பிறகு சாஸ்திரங்களில் காண கிடைக்காத விஷயங்கள். குந்தியெல்லாம் அப்படி இருந்த மாதிரி காண கிடைக்கல. மகாபாரதம் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இள வயசுலேயே கணவனை இழந்தவர்கள் குழந்தைய வச்சுன்னு வாழ ஒதுக்கி வச்சா மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காண கிடைக்கல. இதிகாச புராணங்கள். அவளும் மனுஷாதானே, அவளுக்கும் மனசு இருக்கத்தானே செய்யறது. அவளுக்கும் வாழ்க்கை உண்டு, எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. பூமியில வாழ்ற எல்லாருக்குமே சமமான உரிமை உண்டு பகவான் அனுபவிக்கிறதுக்கும் வாழ்க்கையில வாழறதுக்கும். நாமஜபம் பண்ணிண்டு கிடைக்கிறத சாப்பிட்டு ராமனே கதி. ராமனை தவிர அவளுக்கு வேற எதுவுமே உலகமே இல்லை. ராமநாமன்ற ஒரு பலத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. டெய்லி சாப்பிட்றது, தூங்குறது, இப்படி வேலைக்கு போகிறது, எந்த கைங்கரியம் பண்ணாலும் ராம விஷய தியானம். நிறைய ராமாயணம் எல்லாம் கேட்பா. அப்ப நினைச்சுப்பா, அவன் ராமனே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், சீதா மாதா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, கௌசல்யா மாதா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ராமாயணம் கேட்ட ஒரு பக்குவம் வந்துடும். நடா பக்குவம் அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டம்ன்றது சாதாரண விஷயம். இதை பெருசா மைண்ட் பண்ணப்படாதுன்னு விட்டுட்டு போயிடும். இது பெருசா மனசுல ஏத்திக்க தான் கஷ்டம். புத்திர சோகமா இருக்கட்டும், கணவனை இழந்த சோகமா இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு வேண்டிய சொத்து அபகரிக்கப்பட்ட சோகமா இருக்கட்டும், எல்லாம் ராமாயணத்துல வருது. ராமனுக்கு வேண்டிய ராஜ்யம் தானே, இந்த ராஜ்யத்தை அபகரிச்சு விட்டாளே, புத்திரனை இழந்துடுறா கௌசல்யா தேவி. இந்த சோகம் ராமாயணத்தை காண கிடைக்கிறது. கணவனை பிரிஞ்சிருக்கிற சோகம். சீதா மாதா தனியா இருக்காளு. நிறைய சீதா மாதாவை கூட விடுங்க, அவ கூட கடைசி 10 மாசம் தான் பிரிவா. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவாளோட 3 பேருடைய பத்தினியும் ஊர்மிளா, மாண்டவி, சுதகீர்த்தின்னு பேர் அவளுக்கு. அவள்லாம் 14 வருஷம் சின்ன பசங்கள், சின்ன குழந்தைகள், வயசானவா கிடையாது, இள வயசு. ராமன் காட்டுக்கு போகும்போது 24-25 வயசு. அவள் எத்தனை இருப்பா அந்த பசங்கள்லாம்? சீதைக்கு அவள் பார்த்தோன்னா 12 வயசு, அவ்வளோதான். சின்ன வயசு, 6 வயசுல கல்யாணம் ஆகிடுது சீதா மாதாக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிடுறா. அப்போ இந்த குழந்தைகள் இருக்கா பாருங்க, பாராட்டுறனே. ஊர்மிளா, மாண்டவி, சுதகீர்த்தி. ஊர்மிளான்றத லக்ஷ்மணனுடைய மனைவி. இன்னொன்று சொல்லுவா, காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே அப்படியே தூக்கம் வருதான். ஊர்மிளா கிட்ட சொல்றாராம், அம்மா டிஸ்டர்பே பண்ணாதம்மா, 14 வருஷம் தூக்கமே இல்லாமல் இருந்துவிட்டேன். எப்படி பார்க்கறா, 14 வருஷம் இவ்வளவு தூக்கம் இல்லாமல் இருக்கு, இள வயசு. சரி நல்லா தூங்குங்கோன்றா. பாவி மனுஷா, நானும் இப்படிதானே இருக்கேன், நீ பாரு அங்கே என்ன பார்த்துட்டு போயிட்டா, நான் பாருங்க தனியாக உட்காந்துருக்கேன், என்ன திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன்னு கேட்கலையே. இந்த பத்திவிரதா தர்மம் நிஜமாவே ராமாயணத்தில் எல்லாருமே தியாகிகளாக தான் தெரியுது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பகவான் நம்மளை பகு சௌக்கியமாக வச்சுருக்கான், ரொம்ப நன்னா வச்சுருக்கான். உங்க எல்லாரையுமே சுவாமி நன்னாவே வச்சுருக்கார், ரொம்பவே நன்னா வச்சுருக்கார். நான் பார்த்தே சொல்லுவாங்க அத்தனை பேர். எல்லார் வாழ்க்கையிலையும் சோகம் இருக்கு, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கு, எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்கு. அதுக்காக வாழ்க்கையே மோசம்னு சொல்ல முடியாது. நம்மளை விட மோசமானவ பல கோடி பேர் இருக்கா, பல கோடி பேர் இருக்கா. அதனால யதார்த்தமா என்ன கிடைச்சிருக்கோ அதில் வாழ பழகிக்கோங்க. பகவான் இந்த அளவுக்காவது வச்சிருக்கானே தன் கருணையினாலே அப்படின்னு ஏற்றுக்கோங்க. இவ அழகா பக்தி பண்றா, நாமஜபம் பண்றா, ராம சிந்தனையிலேயே காலம் போட்டா. ஒரு நாள் சொப்பனத்துல ராமன் வந்துட்டான். அதான் காத்துட்டு இருக்கணும். அந்த பக்தி அப்படி ஆழம் போக 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 ஒரு நாள் பகவத் தரிசனம் கிடைக்கும். அது எத்தனை நாள் எத்தனை வருஷம்லாம் சொல்ல முடியாது. தண்டகாரத்து ரிஷிகள்லாம் பல வருஷங்கள் காத்துட்டு இருக்கா, பல கஷ்டங்கள் தாண்டிட்டு எதுக்கிடான ராமன் வருவான்னு காத்துட்டு இருக்கா. சபரி காத்துட்டு இருந்தாலே ராமன் இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா காத்திருந்து கடைசியில ராமன் வந்தான் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு வேணா கஷ்டம் வரணும். சுக்ரீவன் பார்த்தான், எனக்கும் ஒரு நாள் விடிவு வரும், என் கஷ்டமும் மாறும், என்னுடைய இந்த கஷ்டத்தையும் இதுவும் கடந்து போகும்னு காத்துட்டு இருந்தான். அவன் இருக்கிற இடத்துல பகவான் எந்த இடத்துல வச்சானோ அந்த ரிஷியமுக பர்வம் தான் அவனுக்கு கதியா இருந்தது. ஆஞ்சநேயர் கூட இருந்துட்டே இருந்தான். ஒரு நாள் ராமன் அவனை தேடிட்டு வந்தார், நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்னு பகவானே எடுத்துட்டான். காலம் வரும், எல்லாம் மாறும், எல்லாத்தையும் மாற்றும், எல்லாத்தையுமே சரி பண்ணும். காலத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு.
அவ்வளவு அழகா ஒரு நாள் சொப்பனத்திலே ராமச்சந்திரமூர்த்தி வந்துட்டா. ஜோரா வந்தாச்சு. அழகா பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டார். பச்சை மாமலை போல் மேனி. ரொம்ப வித்தியாசமா இருக்கார் ராமன். என்னடா மடியில சீரிய உட்கார வச்சுட்டு இருக்கார். ராமன் கூட சீரிய நிப்பா அப்படித்தானே. பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு ராமன் நம்ம கண்டதில்லையே அப்படி. பகவான் பலபலான்னு இருக்கான். சொல்றான், ஏ தம்மக்கா, பெரிய பெரிய ரிஷிகள் அவள்லாம் என்ன பூஜை பண்ணிட்டு இருந்தா. இப்ப ஆளே இல்லாம தனியா நான் இருக்கேன். எனக்கு பூஜை பண்றது கூட ஆள் இல்லை. ரொம்ப பசிக்கிறது. நீ எனக்கு ஏதானும் கொடுப்பியா? அழகா பகவான் ராமன் யாருக்கிட்டுமே கையேந்தாத ஒருத்தன். கிருஷ்ணன் கூட எல்லாத்தையும் ஒரு தாத்தா தாத்தான்னு கெடுந்துச்சு. யாருக்குமே கையேந்தாத ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதானும் பண்ணேன் அப்படின்னு பதறா. ஹே ராமா, நீ எங்க இருக்கா சொல்லு, நான் வரேன். பகவான் தூரத்துல மலை இருக்கு இல்லையா, அந்த மலை மேல இருக்கவா அப்படின்ட்டான். டக்குன்னு சொப்பனம் களைஞ்சு கொடுத்து பொழுது விடிஞ்சாச்சு. நல்ல பொழுதாவே விடிஞ்சு கொடுத்து. ஏன்னா ஹிருதயத்துல ராம தியானம் இருந்தா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். சொல்ற விஷயங்கள்லாம் ராத்திரி யோசனை பண்ணி படுத்துக்கணும். அப்படியே தூங்கிடணும். இப்ப காதால எழுந்துக்கும் போது இன்னைக்காவது ஒரு நாள் அந்த பகவத் சொப்பனம் கிடைக்கும். முதல்ல சொப்பனமா அனுகிரகம் பண்ணுவான் பகவான். அதுக்கப்புறமா அப்பப்ப பிரத்யட்சமா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு நாள் பிரத்யட்சமா தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாவத்தில் அப்படியே இருக்கும். அப்பப்ப சாதாரணமா பார்க்கலாம். நாரத மகரிஷி பார்க்குற மாதிரி பக்தி ஒவ்வொருபடியா அப்படி வளரும். அது வளர்ச்சி. அது பக்தி அப்படி நிதானமா இருக்கணும். ஜோரா எழுந்துட்டா அழகா. சரி, ஜனங்களிடத்துல போய் சொன்னா நம்ப மாட்டாளே, இவளுக்கு பைத்தியம் முடிச்சு விடுவார். அவ்வளவுதான். பக்தர்களுக்கு ஒரே பைத்தியம், பைத்தியம், அவ்வளவுதான். சரின்னு சொல்லி இவளே போறா. முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு போறா. அப்படியே போறான். மலை மேல யாருமே ஏற மாட்டான். யாருமே போகிறது கிடையாது. பெரிய காடா இருக்கு. அழகா ராமா 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 ராமான்னு ஜபிச்சுட்டு மலை மேல ஏறியாச்சு. மலை மேல ஏறியாச்சு. கோதாவரி நதி தீரத்துல அந்த மலை இருக்கு. என்ன மலைன்னு சொல்றேன், டென்ஷனே வேண்டாம். மலை மேல ஏறியாச்சு. அழகா அந்த இடத்துல நிறைய துளசி செடியா இருக்கு. அதை பார்த்தோன்னு சந்தோஷம். துளசி செடி பார்த்தா கீழே துளசி செடி கீழே பெரிய எறும்பு புத்து. அப்படியே பார்த்தா, ஹே ராமா, வந்துட்டு எங்க இருக்கேன்னு தெரியலையேப்பா அப்படின்னு. அப்ப அழகா அசரீரி சப்தம். இந்த எறும்பு புத்து கீழே தான் ஒளிஞ்சுட்டு இருக்கேன் நான். ரொம்ப நாள் ஆயாச்சுன்னு உடனே இப்ப பார்த்தா, ஐயோ ராமன் போய் எறும்பு புத்துல இருக்கானா, ராமன் போய் இப்படி இருக்கானா. நிஜமாவே நான் ஒரே ஒரு தடவை தான் அயோத்தியா போயிருக்கேன். அன்னைக்கே அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் ராமனுக்கு ஒரு டென்ட் போட்டு வச்சிருந்தபோது கதறினேன், ராமா, உனக்கு இனிமேல் என்னைக்கு தங்க மாளிகை கற்றாலோ அது வரைக்கும் அயோத்தியா வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துவிட்டேன். இது வரைக்கும் போகலை. ஆனா இப்ப கட்டுவோம், கட்டியே தீருவோம். ராமன் நடத்தி கொடுப்பான். நம்ம ராமனுக்கு நம்ம கட்டாம வேற யார் கட்டுவா? தூத்துக்குடி வந்த நாள்னே சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா அதற்கான காலங்கள் கணிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. சத்தியமா பகவான் நடத்தி கொடுப்பார். சந்தேகமே வேண்டாம். ராமன் மேல நம்பிக்கை வச்சு சொல்ல, கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். ஏன்னா நான் ராமனை கிருஷ்ணனா தானே பார்க்கிறேன். அதன் ஆச்சரியம் அது நிஜமாவே. ராமன் நன்னா இருக்கணும். நம்முடைய கோவில்கள் எல்லாமே நன்னா இருக்கணும். அது சிவாலயங்களோ இல்லாட்டி முருகன் கோவிலோ கணபதி கோவிலோ பெருமாள் கோவிலோ என்ன நம்ம தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கோ நன்னா இருக்கு. நமக்கு மற்ற மதங்கள் மேல விரோதம் இல்லை. அதுக்காக நம்முடைய கோவில்களை ஜீரணமாகிறதுக்கு விடப்படாது. அது சீனமாக விடப்படாது. தர்மம், நம்முடைய தர்மம். அழகா அவள் பார்த்தா இந்த புத்துக்குள்ள ராமன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த புத்தை தோண்டி எடுக்க அவளுக்கு பயமா இருந்தது. ராமன் மேல பட்டுடுத்துனா என்ன பண்றதுன்னு தெரியல. தோணிட்டு உடனே கடகடன்னு குடத்தை எடுத்து நேர கோதாவரியில ஓடினா. கோதாவரி ஜலத்தை எடுத்துட்டு ராமா ராமான் ஜபிச்சுட்டு வந்து இந்த எறும்பு புத்து மாதிரி இருக்கு, அந்த கரையான் புத்து மாதிரி அப்படியே விடுறான். குடம் குடமா 100 குடம் மேல ஆயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணு கரைஞ்சு 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 முதல்ல பகவானுடைய திருமுடி தெரிஞ்சது. பல 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 அழகா கிரீடம் எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷம். அழகா அப்படியே தெரிஞ்சது. அப்புறம் பகவானுடைய திருநெற்றி தெரிஞ்சது. பகவானுடைய திருக்கண்கள், அந்த கண்கள் அத்தனை வீக்ஷண்யம். ரொம்ப நாளா கோவில பூஜை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் பகவானுடைய பலம் குறையாது. அழகான கண்கள், ஆச்சரியமான திருமூக்கு, அத்தியாச்சரியமான செங்கனிவர், பல பல பலான் கண்ண பிரதேசம், அழகான காதுகள், மகர குண்டலங்கள், முகபல சின்னதா இன்னொரு கிரீடம்.
அப்படின்னு பார்த்தா அழகா சின்ன நெற்றி, அதோட திலகம், அழகான புருவம், பரந்த கண்கள், சின்னதாக மூக்கு, புல்லாக்கு, காதில் தோடெல்லாம் போட்டு தாயாருடைய உருவம். ஜலத்தை விட 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 பகவானோட கழுத்து தெரிகிறது, திருமார்பு தெரிகிறது, 4 திருக்கைகள் தெரிகிறது. இந்த 4 திருக்கைகள்லையும் பகவான் ஆயுதங்கள் வச்சிருக்கான். ஆனால் வித்தியாசமாக வச்சிருக்கான். வலது மேல் கையில் எப்பொழுதுமே சக்கரம் இருக்கும். இப்போ 2 மாறி இருக்கு. வலது மேல் கையில் பகவான் அழகா சங்கம் வச்சிருக்கான், இடது மேல் கையில் சக்கரம் வச்சிருக்கான். கூணேறு சங்கம் இடத்தான் தந்திங்கடத்து. இடது கையில் தான் பகவானுக்கு சங்கம், வலது கையில் சக்கரம். இங்கே இடம் மாறி இருக்கு. வலது கையில் சங்கம், இடது கையில் சக்கரம். அழகா பார்த்தா அடுத்த கை வலது கீழ் கையில் அழகா அம்பு வச்சிருந்துருக்கா ராமனாச்சு, அதனால அம்பு. இடது கீழ் கையில் தனுஷ் கோதண்டம் வச்சிருந்துருக்கா. இப்படி 4 திருக்கைகள் அழகா பகவான் ஒரு காலம் மடக்கின்று அப்படி உட்கார்ந்துருக்கா. மடியில் தாயா பல 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 பல. பக்கத்திலேயே லக்ஷ்மணனுடைய ரூபம். அவர் நின்றுண்டு கையை கூப்பிண்டு அம்பு வில்லு வச்சுண்டு அப்படி நிற்கிறார். அவருடைய கண்கள் ஆனது சொப்பனத்தில் பார்த்த அதே ரூபம். எந்த இடத்துலையுமே ராமன் மடியில் தாயார் உட்காந்துன்னு பார்க்க முடியாது. தாயார் அழகா மடியில் வச்சுண்டு சங்கம் சக்கரம் மாதிரி இருக்கு கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலது கையில் மேல் கையில் சங்கு, வலது கீழ் கையில் அம்பு, இடது மேல் கையில் சக்கரம், இடது கீழ் கையில் அழகா கோதண்டம் வில் வச்சுருக்கார். என் வில் கண்டுபோ என்று எதிர்வந்தவன் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற அப்படின்றார் பெரியாழ்வார். அந்த பகவானோட வில்லுக்கே ஒரு அழகு உண்டு. அந்த மாதிரி அழகான ரூபம், அழகா அபிஷேகம் எல்லாம் பண்ணா. அவருடைய அழுக வந்துடுத்து. எத்தனை நாளா நீ சாப்பிடலே தெரியலையடா ராமான்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் மரம் இருந்து பழம் இருந்து ஒரு இலையை எடுத்து அந்த பழத்தை வச்சு, இந்தா பிரபு பழம் ஸ்வீகரிச்சுடுப்பா அப்படின்னு உடனே சபரி மாதிரி கொடுக்கிறார். பகவான் பிரத்யக்ஷமாயிட்டான். சீதா ராமச்சந்திர மூர்த்தியாக பல 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 பலான்னு அசந்து போயிட்டான். பிரபோ ஹே ராமா 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 ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 சீதா ராம. பகவான் பலபலன் உட்கார்ந்து இருக்கான். சத்ருபுஜ ராமன் பார்க்க ரொம்ப துர்லபம். சாதாரண ராமன்னாலே 2 கையோட தான் இருப்பான். இங்க சத்ருபுஜ ராமன் அழகா பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு நல்ல பச்சைமா மலை போல் மேனியோட கைகள்ல சங்கம் சக்கரம் வில்லு அம்பெல்லாம் வச்சுண்டு மடியில தாயார வச்சுண்டு தாயார் அழகா பட்டுப்படவையெல்லாம் கட்டிண்டு குஞ்சலமா உட்கார்ந்து இருக்கா. பக்கத்திலேயே லக்ஷ்மணன் தேவேன்னு கையை கூப்பிட்டு நிற்கிறான். அழகா அவர் கொடுத்த பழத்தை பகவான் ஸ்வீகரிச்சுட்டான். தாயார் எடுத்துண்டா. பத்திரம் புஷ்பம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கூட கூட நான் சொல்லும்போது இந்த ஒட்டு ஊதல் கதையே வேண்டாம். பேப்பர் கொடுத்துருக்கோம் எடுங்க. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஒரு இலையோ ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மாத்மா யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஸ்வீகரித்துக் கொள்கின்றேன். ராமாயணம் ஆரம்பிச்சதுனால 7.5 பாகவத ஸ்லோகத்தை விடப்படாது. 7.5 ஆயிடப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஸ்லோகம் ஆசாசியா பகவானே உங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுக்குற ஸ்லோகம். நான் உங்களுக்காக செலக்ட் பண்ண நினைக்கலாங்க. நான் பகவானத்தில் பிரார்த்தனை பகவானே நான் ஸ்லோகம் சொல்லி கொடுக்கலாமே. நான் சொன்னேன் எப்படிப்பா சம்ஸ்கிருதம் தெரியாது, எல்லாருக்கும் பாகவதமே பெருசா தெரியாது. பகவானா செலக்ட் பண்ணி உங்களுக்காக சொன்ன 7 ஸ்லோகங்கள்.
நானா உங்களுக்காக பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்தது. அது மாதிரி இந்த 5 பாசுரங்களும் சுவாமியா சங்கல்பம் பண்ணி வந்ததை ஒழிய நானா எடுத்து கொடுக்கறதுனா ஞாபகம் வச்சுக்கணும். பகவத் சங்கல்பம் அதுக்காக தான் இந்த வாசிங்கோனா அது ஆசீர்வாதம் மாதிரி பகவானே பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்க விஷயங்கள். யார் அன்போடு கொடுக்குறாளோ ஏற்றுக்கிறோ அவர் கொடுத்த அழகா பகவான் ஸ்வீகரிச்சுட்டான். அவரை பார்த்தா பரம சந்தோஷப்பட்டா. பகவான் கேட்டான், என்ன வேணும் சொல்லு. அவர் சொன்னா, என்ன வேணும்பா, நான் பாட்டுக்கு ஏதோ வீட்டு வேலை செஞ்சுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு காட்சி கொடுத்து இங்கே இருக்கேன்னு கொடுத்து சொல்லிட்டே, இதுவே போதும்பா. இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியம் விதவை யாருமே இல்லை, ஆனா இவளுக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியத்தை பகவான் கொடுத்துனா பாருங்க. எந்த கோவில்ல போனா நம்மளால அபிஷேகம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு ஆர்த்தையும் ஒவ்வொரு மூர்த்தியை வச்சுப்போம். எதுக்குன்னா நம்ம சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான். அவள் தனியா கோதாவரி நதியிலேருந்து எடுத்துட்டு 100 தடவை ஏறி இறங்கி பகவானுக்கு அபிஷேகம் பண்ண பகவானோட காட்சி கிடைச்சிருந்தா சொன்னா, இது விட வேற என்னப்பா வேணும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அதானே மனசு, எனக்கு ஒண்ணு வேண்டாம் ராமா, இந்த காட்சி இந்த தரிசனம் திரும்பி கூட நிறைய தரிசனம் கொடுன்னு கூட கேட்கல, இது போதும், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு பகவான் சொன்னா. அப்படிலாம் கிடையாது, நீ ஊர்ல போய் சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லு, நீ மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா. சரி பிரபு, இவாப்பட்டையில் கோவில் வர நிறைய பேர்கிட்ட சொன்னா யாரும் பெருசா எடுத்துக்க. அப்புறம் ஜனங்கள் எல்லாம் சரி எங்கேயோ போறாளேன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கடைசியில பார்த்தா மலை மேல அழகா அந்த ராமன். ஒரே அழுக வேற, இந்த ராமன் இப்படி வெயில்ல காயிறானே மழையில இருக்கானே அப்படின்னு. அவளுடைய பக்தி அவ அபிஷேகம் பண்ணான்னு சொன்னதுல பகவான் குளிர்ந்து போய் மாலை போட்டிருக்கான். யார் வேணா அபிஷேகம் பண்ணலாம், அவ பண்ண பக்தி சத்தியம், சரித்திரம் சத்தியம்ன்றதுக்கு பகவான் கொடுத்த சம்மானம், யான் பெரு சன்மானம் அப்படின்ற மாதிரி. அழகா எல்லாரும் வந்தா கிராம ஜனங்கள்லாம் பார்த்தா இவ்வளவு அழகா ஒரு ராமன் நம்ம ஊர்ல இருக்காரா, தெரியாம போயிடுதேன்னு சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா. இப்போ அவ சொன்னா, இந்த ராமன் இப்படி வெயில்ல காயறார் அப்படின்னோடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு கொட்டா மாதிரி போட்டு விட்டா. சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு கொட்டாவை போட்டு விட்டா. பகவான் அதுலேயும் சௌக்கியமா இருந்தான். அப்புறம் இவளே இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு சின்னதா ஒரு கோவில் மாதிரி பண்ணி அதுல ராமனை பூஜை பண்ணிட்டு தான் டெய்லி இவ போயிட்டு வரோம். அப்புறமா பூஜை பண்றதுக்கு பற்ற வந்தால் எல்லாம் நடக்கிறது. நம்ம மனசுல ஒரு வருத்தம் இருந்தது, இவ்வளவு அழகா இருக்கே ராமா, இவ்வளவு ஜோரா இருக்க. பகவான் சொல்றான், நிறைய ரிஷிகள்லாம் நான் கொண்டாடி இருக்கா, நான் ஏன் 4 கையோடு இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டுவிட்டான் ஒரு நாள். அவன் சொன்னா, எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் ராமா, ராமன்னா எல்லா இடத்துலையும் நான் சித்திரம் கோவிலெல்லாம் பார்த்துருக்கேன், வில்லம்பு மட்டும்தான் வச்சுட்டு இருப்பான், நீ மட்டும்தான் சங்கீத சக்கரம்லாம் வச்சுட்டு இருக்க, ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைச்சேன் ராமான்னு. பகவான் சொன்னான், அது ராமாயண காலத்தில் நடந்த விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, நான் அப்படி தண்டகாரனை சுற்றி அந்த தண்டகாரண்யம், நான் சொல்கிறவங்களாம் தண்டகாரண்யம், கோதாவரி நதி தீரத்தில் பகவான் சுற்றினான்னு ராமாயணத்தில் இருக்கு. அப்போ நான் சீதையெல்லாம் தேடிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த மலை மேலே ஒரு ரிஷி உட்காந்து தபசு பண்ணிட்டு இருந்தார் ஜோரா. ராமன் வரணும், ராமன் தலைமையில காலை வைக்கணும், காலை வைக்கணும், காலை வைக்கணும்னு கேட்டுட்டு இருந்தார். இதோ வரேன், சீரியை தொலைச்சு விட்டேன், சீரியை தேடிட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறம் வரேன், இப்போ வரேன் சொல்லி போயிட்டா. அதுக்குள்ள யுத்தம் எல்லாம் முடியுது. பகவான் அவசர போனால் உடனே அயோத்தியா போக வேண்டியதா போயிடுதுன்னா 14 வருஷம் முடியும் பொழுது ராமன் வரலன்னா உச்சிரை விட்டுடுவேன் பரதன் சொல்லியிருக்கான். அதனால பகவானுக்கு வர முடியல, டென்ஷன் ஒரே பகவானுக்கு. ராமனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இந்த ரிஷி பார்த்தாரு, சரி நம்ம உசிரை விட்டுடுவோம், நமக்கு பக்குவம் இல்லை, ராமன் வரமாட்டாமலன்னு இவர் உசிரை விடலான்னு நினைக்கும் போது சங்கநாதம் முழங்கர், சாட்சாத் நாராயணன் அழகா ராமனா ஓடி வந்துட்டார். அப்ப இவர் சாகரத்தை தடுக்கிறதுக்காக பகவான் சங்கநாதன் அப்பதான் சங்கு சக்கரத்தை மாற்றி வச்சுட்டான். சங்கு சக்கரத்தோட வந்து ஐயா நீ நாராயணன் ராமன் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அந்த டக்குன்னு கையில வில்லு அம்ப வேற வச்சுட்டார். கதையும் தாமரையும் ஓரத்தை தூக்கி போட்டு டக்குன்னு வில்லு கதையும் தாமரையும் பார்த்து, பிரபு நாங்க என்ன தப்பு பண்ண ஏற்றிக்கோ, சும்மா பேசாதீங்க, உங்களெல்லாம் டைம் இல்லை, அப்புறமா பேசுறேன், இவருக்கு முதல்ல காட்சி கொடுப்போன்னு அழகா சங்கு சக்கரத்தை வச்சு தாயாரை பிடிச்சி வீட்டு மடியில் உட்கார வச்சு இந்த காட்சி கொடுத்துட்டார். பக்கத்தில் லக்ஷ்மணாவா ஓடி வந்து இல்லை, எல்லாரும் அழகா வைகுண்டத்தையும் ஓடி வந்துடும். வைகுண்ட நாராயணன் ராமனா காட்சியான சங்க சக்கரம்லாம் வச்சுட்டு மடியில் ஸ்ரீதேவி உட்கார வச்சுட்டு பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்க வச்சு காட்சி கொடுத்துட்டேன். அன்னியிலேன்னு அந்த ரிஷிக்கு ஒரு பரம சந்தோஷம். அவன் தலைமையிலையும் கால் வச்சேன். அவர் பிரார்த்தனை பண்ணனால இங்கேயே இருந்துட்டு இருக்கேன். அந்த ரிஷி பேரு பத்ரன். அவர் உட்காந்து தபசு பண்ண மலை தான் அச்சலம். பத்ராச்சல ராமனை பத்தி தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு. யாரோ இல்லை, ஐயா அப்படிங்க இல்லையா, பத்ராச்சல ராமன் விசேஷமான ராமன், சதுர்புஜ ராமன். ராமன் தீபுஜம் 2 புஜம் தான் இருப்பான். அப்படியா? அப்ப டக்குன்னு கொஞ்சம் முகம் மாறித்தான். அப்ப நீ ராமன் இல்ல, இல்லம்மா ராமன் தான் அப்படின்னு உடனே பகவான் டக்குன்னு தீபுஜம் 2 கைகளோட அழகா ராமனா காட்சி கொடுக்க
அவள் பரம சந்தோஷப்பட்டா. அப்பேற்பட்ட ரிஷிகள்லாம் தபசு பண்ணா. அவனுக்கு ரிஷிகள் தபசு பண்ணி பெரிய பெரிய சாதுக்கள்லாம் பூஜை பண்ண ஒரு ராமன் கலியுகத்துல ஒரு இளம் விதவை தம்மக்கார் மூலமா பிரகடனமானான்னா இதுதான் ராமனுடைய சுபாவம். பகவானுக்கு தள்ளுபடி கிடையாது. அப்ப அந்த தம்மக்காரரா இவ்வளவு பெரியவன் எனக்கு காட்சி கொடுத்து என் மூலமா பகவான் சொன்னா பக்திக்கு நான் வசப்படுறேன். நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், யாராவது அந்த மாதிரி கலியுகத்துல பக்தி பண்ணானா காட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் எதிர்பார்க்கிற லெவல்ல யாரும் இல்லைன்னுட்டான். இவன் பெருசா பூஜையே பண்ணல, வெறும நாம ஜபம். நன்னா ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ராமன். ராமனும் ஓடி வந்துடுவான். நம்ம பக்திக்கு அளவுகோல் என்ன? மனசுதான். நம்ம பண்ற நிவேதனங்களோ உண்டியல்ல போடுற பணமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற நாமம் தாபம், இது ஒண்ணுதான் அளவுகோல். நான் எதிர்பார்த்த பக்தி, நான் எதிர்பார்த்த மனசு உங்ககிட்ட இருந்ததுனால அவனுக்கு காட்சி கொடுத்துட்டேன்னு ராமன். கதறி எழுதான், போதுண்டாப்பா வேற என்ன வேணும் எனக்கெல்லாம். நான் ஏதோ வாழ்க்கை ஓடுறதுக்காக ராமநாமம் ஜெபிச்சு அவ சொல்றா காலம் போகணுமே, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாளே. அப்ப இந்த துக்கம் மாறத்துக்காக ராமநாமத்தை ஜெபிச்சேன். துக்கம் மாறத்துக்காக, பொழுது போகிறதுக்காக, அடுத்த வாழ்வுடைய பேச்சு கேட்காம இருக்கிறதுக்காக ராமநாமம் ஜெபிச்சு அந்த ராமணி நாமம் சொல்ல ராம தரிசனம் கிடைச்சு, ஒரு கோவில் விஷயங்கள் கிடைச்சு, பத்ராச்சல ராமன் அவளுக்கு கிடைச்சுட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்ட அவளுக்கு வயசாயிட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் ராமன் கிட்ட அப்படி கேட்டான். ராமன் என்ன எத்தனை நாள் இப்படி இங்கேயே சுத்துற மாதிரி, இது கூட வைகுண்ட வர ஆசை இல்லையோ அப்படின்னா. வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறாமா, ஆனா இப்படி உன்னை ஓலை குடிச்சா சாதாரண இத்தனோட இடத்துல விட்டுட்டு வரதுக்கு மனசு வரமாட்டேங்கிறதே ராமா. உனக்கு ஜோரா ஒரு கோவில் தான் கட்டி நீங்க சௌக்கியமா இருக்கிறத பார்த்தா செம்பா வருவேன் அப்படின்னா. பகவான் சிரிச்சா, அதுக்கெல்லாம் நிறைய நாள் ஆகும். பின்னாடி ஒருத்தன் அமக்களமா ஒரு கோவில் கட்டுவான், நீ கவலையே படாதே அப்படின்னு சொல்ல. சரி பிரபு, அந்த உத்தரவு நிச்சயமாக ஜோரா கோவில் வரும் இல்லையா, கலியுகத்தில் அத்தனை ஜனங்களும் கொண்டாடும்படி ஆச்சரியமான ஒரு கோவிலை ஒருத்தன் கட்டுவான். அவன் பிரத்யட்சமான ராமபக்தனா இருப்பான், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனேயே தான் தம்மக்கா பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வைகுண்டம் அடைஞ்சான். அந்த பக்தன் தான் பத்ராச்சல ராமதாசர். அவருடைய சரித்திரம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே ராதே